அன்னை சொன்ன மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உலகம் போற்று மொழி, ஊர்கூடி வியக்கும் மொழியாம் எம் தமிழ் மொழியை முடிதாழ வாழ்த்துகிறேன். வெல்லமுடியும் மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வெல்லமுடியும் தேர்வுடைய 8க்கான பொதுத்தமிழ் வினாவிடைகளை பார்க்கலாமா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிராமத்து நதி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கிராமத்து நதி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் இல்லைங்களா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். இது மட்டுமா சார் அப்படின்னு கேட்டா, இதோடைய ஆசிரியர் மொழிபெயர்ப்பு நூலும் ஒன்று எழுதியிருக்காரு இல்லையா? மொழிபெயர்ப்பு நூல் எழுதியிருக்காரு. இதுக்காக 2 முறை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காகவும் வாங்கியிருக்காரு. இவர் வந்து சாகித்ய அகாடமி உடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். ஓகேவா? இத்தகைய பெருமைக்குரியவர் யார் சார் அப்படின்னு கேட்டா, இவருடைய கவிதை நூல்களை தெரிஞ்சுப்பா. அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. இவருடைய கவிதை நூல்கள்: 1 ஒளிப்பறவை, 2வது சர்ப்பயாகம், 3வது சூரிய நிழல், 4வது ஒரு கிராமத்து நதி, 5வது பூச்சியங்களின் சங்கிலி. அதே மாதிரி இவருடைய உரைநடை நூல்கள் என்னன்னு கேட்டோம்னா, உரைநடை நூல்கள் வந்து 1 இலக்கிய சிந்தனை, 2வது மலையாள கவிதை, 3வது அலையும் சுவடும். இது எல்லாமே இவருடைய உரைநடை நூல்கள். சரியா? இத்தகைய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டா, நம்மளுடைய சிற்பி பாலசுப்ரமணியம் தான். ஒரு கிராமத்து நதி ஒரு மொழிபெயர்ப்பு நூல், சாகித்ய அகாடமியுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், பூஜ்யங்களின் சங்கிலி அப்படின்ற கவிதை நூல்களையும், இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும் அப்படின்ற உரைநடை நூல்களையுமே எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 2வது கொஸ்டின், மோர் கொடுக்கவும் தொகைநிலை தொடரின் வகை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வேற்றுமை தொகையா, பண்பு தொகையா, உம்மை தொகையா, ஓமை தொகையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உம்மை தொகை இங்க வரல. மோரும் தமிழும் வந்துருந்துச்சுன்னா நம்ம மோரும் தயிர் அப்படி இல்ல, மோர் தயிர் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன எடுத்துப்போம்? மோரும் தயிரும் அப்படின்னு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகைன்னு எடுத்திருப்போம். அது உம்மை தொகை கிடையாது. போன்ற அப்படின்ற வார்த்தை வர மாதிரி இங்க எதுவுமே வரல. அதனால இது ஓமை தொகையாகவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. பண்பு தொகை இல்லை நமக்கு தெரியும். வேற்றுமை தொகையா இருக்குமானா செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, மோரை கொடுக்கவும் இல்லையா? மோரை கொடுக்கவும். 2ஆம் வேற்றுமை உருபு என்ன சார்? ஐன்னு நமக்கு தெரியும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. அந்த ஐ மறைஞ்சி வந்திருக்கிறதால இது வேற்றுமை தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வேற்றுமை தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. திராவிட சிசு அழைக்கப்பட்டவரும் அழைத்தவரும் முறையே யாருன்னு கேட்குறாங்க. திராவிட சிசுக்கு இன்னொரு பேர் என்ன சார்னு கேட்டா, தென்பகுதியின் குழந்தைன்னு பேரு இல்லையா? தென்பகுதியின் குழந்தைன்னு பேரு. அப்படின்னு அழைக்கப்பட்டது யாரு சார்னு கேட்டா, திருஞான சம்பந்தர். அது நமக்கு தெரியும். ஆனா 2 இடத்துல வர்றதால அது கொஞ்சம் டவுட். திருநாவுக்கரசரும் கொடுத்துருக்காங்க, ஆதிசங்கரரும் கொடுத்துருக்காங்க. திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஆதிசங்கரர் வந்து யார் அப்படின்னா, ஜகத்குரு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஜகத்குருன்னு அழைக்கப்படுறாரு. கேரளாவுடைய காலடி அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு. கேரளாவுடைய காலடி அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு. இவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, 72 தத்துவங்களை இல்லையா, பல்வேறு மதம் சார்ந்த 72 தத்துவங்களை வென்று அத்வைத கோட்பாடு அப்படின்னு ஒன்று உருவாக்குனாரு. அத்வைத கோட்பாடு. இதை முறியடிக்க இப்போ வரைக்கும் எந்த கோட்பாடுகளும் பிறக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆதிசங்கரர் தான் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு அப்படின்னு அழைக்கிறார். சரியா? திருஞான சம்பந்தருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா என்ன சொன்னோம்?
ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய பிள்ளை. இதுவே ஆளுடைய அரசு மருள் நீக்கியார் அப்படின்னு சொன்னா யாரு? திருஞான திருநாவுக்கரசர் இல்லையா? ஆளுடைய அரசு மருள் நீக்கியார், மருள் நீக்கியார் அப்படின்னு சொன்னா அது திருநாவுக்கரசர். தாண்டகவேந்தர் யாரு? அப்பர் இல்லையா? தாண்டகவேந்தரும் திருநாவுக்கரசர் தான். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரை ஆதிசங்கரர் வந்து திராவிட சிசு அப்படின்னு அழைக்கிறார். ஓகேங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கரெக்டா சார்? கரெக்ட். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. கரெக்டா சார்னா? கரெக்ட். முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்ட நூலாகும் சொல்றாங்க. இது தப்பு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சங்க இலக்கியமான 8 தொகையும் 10 பாட்டும் எதால் இயற்றப்பட்டதுதான்? ஆசிரியப்பாவால, ஆசிரியப்பாவால இயற்றப்பட்டதுதான். அப்ப இது தப்பு. இந்த முல்லைப்பாட்டுடைய வேறொரு சிறப்பு என்ன சார்னு கேட்டா நப்பூதனாரால இயற்றப்பட்டது இல்லையா? நப்பூதனாரால இயற்றப்பட்டது. அதே மாதிரி 10 பாட்டுல மிக குறைந்த அடிகளை உடைய நூல், மிக குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து என்னதான்? முல்லைப்பாட்டு தான். மிக குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 சரி, 2 சரி, 3வது தப்பு. அப்போ பாருங்க, கூற்று 1 மட்டும் மற்றும் 2 சரி. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியினி வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உருவகம், எதுகை, மோனை, எதுகை, முரண், இயைபு, ஓமை, எதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுல மோனை வந்திருக்கா? வந்திருக்கு. உ வந்திருக்கு. எதுகை வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கு. ந வந்திருக்கு. அப்போ மோனை இருக்கு, எதுகை இருக்கு. இது ரெண்டுமே எங்க வருது பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி, மோனையும் எதுகையும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. பண்ணென்னாம் பாடற்கேபென்றில் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னு கேட்கிறான். ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, பெரிதுமொழிதல் அணி, ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். இப்போ ஓமை அணியா எடுத்துக்காட்டு ஓமை அணியா நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாடலுடைய அர்த்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். பண்ணென்னாம் பாடற்கேபென்றில், பாடலோடு பொருந்தாத இசையால் என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண், இரக்கம் இல்லாத கண்ணால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மறைஞ்சு வந்திருக்கு? போல மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? பாடலோடு பொருந்தாத இசையால் என்ன பயன், அது போல இரக்கம் இல்லாத கண்களால் என்ன பயன். அப்ப மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னதான்? எடுத்துக்காட்டு ஓமையணி தான். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? டைரக்டா கொடுத்துட்டானா ஓமையணி, மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி இல்லைங்களா? அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எதனை உரைநடையில் பயன்படுத்தும் வகையில் இணை ஒப்பு என்கிறோம். இணை ஒப்பு அப்படின்னா அனலாஜின் பேர், அனலாஜி. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்னு படிப்போமா? புறந்தூய்மை நம்மளுடைய வெளி தூய்மையை நீக்கிறதுக்கு நீர் பயன்படுது. அதே மாதிரி நம்மளுடைய உள்ள தூய்மையை நீக்கிறதுக்கு என்ன பயன்படுது? தீங்கு தராத சொற்கள் வாய்மை பயன்படுது அப்படின்னு சொல்றோமா? அப்போ இங்கவே இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படின்னு சொன்னோமா? புறந்தூய்மை நீரான் அமையும். அப்ப அது போல இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப அது போல மறைஞ்சு வந்துட்டாலே அது என்னதான்? எடுத்துக்காட்டு ஓமை அணிதான் இல்லையா? எடுத்துக்காட்டு ஓமை அணிதான். சில விஷயங்கள் இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஊரே ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செக்கு தள்ளணும்னா அப்படி ஒரு வேலை நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்களா? இதெல்லாம் உரைநடையில கொண்டு வராங்க. எடுத்துக்காட்டு ஓமை அணிய உரைநடையில கொண்டு வராங்க. அதே மாதிரி புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது அப்படின்னு சொல்றாங்களே, இது எல்லாமே உரைநடையில பயன்படுத்தக்கூடிய எடுத்துக்காட்டு ஓமையணி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் கிடையாது. யாரு? தொண்டரடி பொடி ஆழ்வார். தொண்டரடி பொடி ஆழ்வார். பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் பாரதியார். இது கரெக்ட். அப்ப என்ன? கூற்று 2 மட்டும் தான் சரி. கூற்று 2 மட்டும் சரி. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. தமர் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்கிறான். நம்ம இங்க நல்லா கவனிக்கணும். தமர் நேர்ச்சொல் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்கிறான்.
தமர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம் இல்லையா? தமர் அப்படின்னா உறவினர் அர்த்தம். நேர் சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? அப்போ பகைவரா இருக்கும் இல்லையா? பகைவரா இருக்கும். இது எங்க சார் நம்ம படிப்போம் அப்படின்னா திருவிளையாடற் புராணம் இருக்கு இல்லையா? திருவிளையாடற் புராணம் யார் சார் எழுதுறா? பரஞ்சோதி முனிவர் எழுதுறாரு. பரஞ்சோதி முனிவர் எழுதுறாரு. இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுல 3 காண்டங்கள் இருக்கு. என்னென்ன? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டம் இருக்கு. இந்த திருவாலவாய் காண்டத்தில் இருக்கக்கூடிய 56வது படலமான இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்தில் தான், இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்தில் தான் இந்த வரிகள் வருது. சரியா? அல்லதை எம் தமரால் அப்படின்னு சொல்லி வரும்ல. இது வந்து என்ன சார்னா, இதோடைய கதை வந்து குசேல பாண்டியன்னு ஒரு அரசன். குசேல பாண்டியன்னு ஒரு அரசன். நல்ல தமிழ் புலமை உடைய ஒரு அரசன் தான் இவர். சரி, இவர்கிட்ட போய் பரிசு, அதாவது பாட்டு பாடி பரிசில் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காடன் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட போறாரு, போய் பாட்டு பாடுறார். இடைக்காடன் யாருடைய நண்பர் அப்படின்னா கபிலருடைய நண்பர் இல்லையா? கபிலருடைய நண்பர். இந்த இடைக்காடன் வந்து குசேல பாண்டியன் கிட்ட போயிட்டு தன்னுடைய பாட்டை பாடுறாரு. ஆனா அவர் கொஞ்சம் கூட அது பெருசா மதிக்கவே இல்லை. இதனால கோவப்பட்ட இடைக்காடன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய இறைவன் கிட்ட போயிட்டு பாடுறார். நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டார். விழுந்துட்டு எழுந்து சொல்றாரு, நான் போய் இந்த குசேல பாண்டியன் கிட்ட பாட்டு பாரு, அவர் என் பாட்டை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னையா இகழ்ந்தாரு? என்ன இகழல? யாரை திரும்ப இகழ்ந்தாரு? சொல்வடிவாகிய பார்வதியை இகழ்ந்தாரு. அதுக்கு பொருள் வடிவாகிய உன்னையுமே இகழ்ந்தாரு. அவர் என்ன ஒண்ணு இகழல, உன்னதான் இகழ்ந்தாரு, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோத்து விட்டுட்டு போயிடுறாரு இறைவன் கிட்ட. இறைவன் உடனே யோசிக்கிறாரு, என்னடா நம்ம பக்தனுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவர் இருக்கக்கூடிய கடம்பவனம், அதாவது நீபவனத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் தங்கிடுறாரு. தன்னுடைய லிங்க வடிவத்தையே மறைச்சிக்கிட்டு அங்க போயிடுறாரு. அங்க போன உடனே அரசருக்கு இது போது அரசன் நேரா இறைவனை பார்க்க ஓடி வரான். ஓடி வந்துட்டு, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏன் நீங்க அங்கிருந்து இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, அப்பதான் என் தமரால் அல்லது பகைஞரால் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உறவினரால உனக்கு எதனா பிரச்சனையா, இல்லை என்னுடைய பகைஞரை ஏதாச்சும் உங்களை பண்ணிட்டாரா, இல்லை இங்க துறவரம் ஒழுங்கா இல்லையா, இங்க இல்லறம் ஒழுங்கா இல்லையா, எதனால இங்க இருந்து அங்க போனீங்கன்னு அப்படி கேட்கும்போது தான் அவர் சொல்றாரு, உன் மேல எந்த கோபமும் எனக்கு கிடையாது, உன் மேல எந்த குற்றமும் கிடையாது, என்னுடைய பக்தனான இடைக்காடனை வந்து நீ கஷ்டப்படுத்திட்டு அதனால தான் நான் அங்கிருந்து இங்கே வந்துட்டேன்னு சொன்னோடனே இவர் போய் இடைக்காடனை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய புலவர்களை பார்த்து அதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அதோட இது முடியுது. சரிங்களா? அந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்தில் தான் இது வருது. சரிங்களா? தமர்னா உறவினர், அதோடைய எதிர்ச்சொல் என்னது? பகைவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10வது கொஸ்டின். ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் தாளக்கருவி அப்படின்னு சொல்றாங்களா? ஊர்ல இந்த தண்டோரா போடும்போதெல்லாம் ஒன்று வாசிச்சுட்டு பண்ணுவாங்களா, அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன நமக்கு தெரியும், பறை வாசிச்சுக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இது எங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சார்னா தப்பாட்டம் அப்படின்னு பேரு. தப்பாட்டம்னு பேரு, தப்புன்னு பேரு, தப்புன்னு பேரு. எங்கெங்கெல்லாம் சரி இதை பார்க்கலாம்னா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ்ல இதை பத்தி சொல்றாரு அருணகிரிநாதர். ஃபர்ஸ்ட் ஆண்கள் மட்டும்தான் இதை ஆடிட்டு இருந்தாங்க, இப்ப பெண்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்புகழ் அருணகிரிநாதர். அப்புறம் தொல்காப்பியருடைய கருப்பொருளுமே பறையை பத்தி சொல்லியிருக்காரு. கருப்பொருளுமே பறையை பத்தி சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்றை சொல்லுவதற்கென இசைக்கப்படும் தாளக்கருவி எதுன்னு கேட்டா பறை தான். அதுக்கு இன்னொரு பேர் தப்புன்னு இருக்கு, தப்பாட்டம்னு இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. பிள்ளைத்தமிழின் 4வது பருவம், பிள்ளைத்தமிழின் 4வது பருவம் இது அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைத்தமிழ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா? பிள்ளைத்தமிழ் அப்படின்றது வந்து 96 சிற்றிலக்கிய வகைகள்ல ஒண்ணு. சிற்றிலக்கிய வகைகள்ல ஒண்ணு. இறைவனையோ தலைவனையோ அரசனையோ குழந்தையாக பாவிச்சு பாடுறதுக்கு தான் என்னன்னு பேரு? பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுல மொத்தம் எத்தனை வகை இருக்கு அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், 2வது பெண்பார் பிள்ளைத்தமிழ்.
பெண்பால் பிள்ளைத்தமிழ். இதில் மொத்தம் எத்தனை பருவம் சார் அப்படின்னா 10 பருவம் இருக்குது. சரியா? இந்த 10 பருவத்தில் 7 பருவம் 2 பேருக்குமே பொதுவானது, பொது. மீதி 3 தான் வேறுபடுது. ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அதே மாதிரி பெண்பாலா இருந்துச்சுன்னா கிழங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா தாள், சப்பானி, வருகை, முத்தம். இதுல 4வது பருவம் என்னன்னு கேட்குறாங்க. இதுல 4வது பருவம் என்னன்னு கேட்குறாங்க. 1 காப்பு, 2வது செங்கீரை, செங்கீரை, 3வது தாள், 4வது சப்பானி, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. 7வது பருவம் என்னது? அம்புலி பருவம். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவன்கிட்ட போய் வேண்டுவோம், இறைவா எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டுவோம்ல, அது வந்து காப்பு. செங்கீரை அப்படின்றது வந்து அந்த குழந்தை ஒரு முட்டி, ஒரு முன்னங்காலை முன்னாடி வச்சுட்டு ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு 2 கையை முட்டை கொடுத்து எழுந்து இப்படி நிற்கும் போது என்ன பண்ணுமா? செங்கீரை வந்து காத்துக்கு அசைந்தாடும்ல, அந்த மாதிரி அது தலையை தூக்கும்போது இப்படி அசைந்தாடுமா, அதுதான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. தாள் அப்படின்னா தாலாட்டு தான். சரியா? குழந்தைக்கு தாலாட்டு பாடக்கூடிய பருவம் தான் தாள், 3வது பருவம். 4வது பருவம் வந்து சப்பானி. சப்பானி என்ன பண்ணுறது? திடீர்னு குழந்தை அது என்ன நினைக்குமோ எது நினைக்குமோ தெரியாது, அது பாட்டுக்கு கையை தட்டின்னு சப்பு சப்புன்னு தட்டிட்டு அது பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிடும்ல, அது பாட்டுக்கு ஒரு மொழியில் பேச ஆரம்பிச்சிடும்ல, அது வந்து சப்பானி பருவம். முத்தம்னா அம்மாவுக்கு முத்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டவுடனே முத்தா கொடுக்கல குழந்தை, அதுதான் முத்தம். 5வது பருவம். 6வது பருவம் வாப்பா, அப்பா கிட்ட வாப்பான்னு உடனே வரும்ல குழந்தை. அம்மா கிட்ட வருதா அப்பா கிட்ட வருதான்னு பார்க்கும்போது யார்கிட்ட தான் வரும்? பெண் குழந்தையா இருந்தால் கட்டாயம் அப்பா கிட்ட தான் போகும், ஆண் குழந்தையா இருந்தால் கட்டாயம் அம்மா கிட்ட தான் போகும் இல்லையா? இதெல்லாம் உலக நியதி இல்லையா? அடுத்து அம்புலி அப்படின்னா நிலாவை காட்டி சோறு ஊட்டுற பருவம். புலவருக்கு புலி போன்றது எதுன்னு கேட்டால் அம்புலி தானா. ஏன்னா இந்த 10 பருவத்திலே எந்த பருவம் பாடுறது கஷ்டம் அப்படின்னா அம்புலி பருவம் பாடுறது கஷ்டமா. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சிற்றில், சிறுபறை, சிறுதேர், கிழங்கு, அம்மானை, ஊசல். இப்போ 4வது பருவம் என்னது? சப்பானி. குழந்தை கையை சப்பு சப்புன்னு தட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு சிரிக்கிறது, ஏதாச்சும் பேசுறது. அதான் குழலினிது யாழினிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12வது குறள் பாருங்க. தன் தமிழ் வரைப்பு. தன் தமிழ் வரைப்பு அதாவது தமிழ்நாட்டுடைய எல்லைகளை சொல்றது, தமிழ்நாட்டுடைய எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது. என்ன சார் அப்படின்னா இது வந்து மாப்போசி பற்றி நம்ம படித்தோம்ல, சிலம்பு செல்வர் மாப்போசி பற்றி படிக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது எது சார் அப்படின்னு கேட்டால் புறநானூறும் சிலப்பதிகாரமும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? புறநானூறும் சிலப்பதிகாரமும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய எல்லைகளை பற்றி பேசுகிற இந்த நூலை நான் படிக்கும்போது என் மனம் இரும்பூது எய்தியது, அதாவது வியப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த புறநானூறு சிலப்பதிகாரத்தில் ஒன்று தான். இதில் தன் தமிழ் வரைப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன சார்னு கேட்டால் புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க. முதல் லட்சியம் யாருடைய நூல் சார் அப்படின்னு கேட்டால் அகிலனுடையது. மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். குருவிக்கூடு அசோகமித்திரன். தேவதை வந்து உத்தம சோழன். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி தான் அது கரெக்ட். 4, 3, 2, 1. அடுத்து 14வது கொஸ்டின். கட்டாயம் இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே சண்டைக்கு வருவீங்க, அதை மட்டும் நல்லா தெரியும், வந்திருப்பீங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் இணையான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னா ஆக்சிடென்ட்னா விபத்து தானே சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த தமிழுக்குமே தொன்மையான தமிழ் இருக்குது. நம்மளுடைய பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணையான தமிழ் சொல் வந்து விபத்து கிடையாது, நேர்ச்சியம் இல்லையா? நேர்ச்சி. எப்படி நீங்கள் கட்டாயம் இப்படி தப்பு பண்ணுவீங்கன்னு 2-3 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியை வைக்கும், அதை தான் நம்ம ஆளுங்களும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஆக்சிடென்ட் இணையான தமிழ் சொல்லை தேர்கனா விபத்து கிடையாது, நேர்ச்சி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 15வது கொஸ்டின் பாருங்க. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாப்போசின்னு நமக்கு தெரியும் இல்லையா? மாப்போசின்னு நமக்கு தெரியும். மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொன்னது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு கிடைக்கட்டும் சொன்னவர் மாப்போசி சிலம்பு செல்வர் இல்லையா? மாப்போ சிவஞானம். இவர் என்ன நினைக்கப்படுறாரு?
சிலம்பு செல்வர்னு அழைக்கப்படுறாரு. ஓகே, இவருடைய வரலாற்று நூல் என்ன சார்னு கேட்டால் எனது போராட்டம். இவருடைய வரலாற்று நூல் என்னன்னு கேட்டால் எனது போராட்டம். இவர் 1952லேருந்து 1954 வரைக்கும் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. 1972லேருந்து 1978 வரைக்கும் சட்ட மேலவை தலைவராக இருந்திருக்காரு. இவர் 1966 எழுதின வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி திருத்தணியிலையும் டி நகர்லையும் இவருக்கு என்ன வச்சிருக்காங்க, சிலை வச்சிருக்காங்க. இவருடைய சிறப்பு யாருக்குன்னா மாப்போசி கூடையது, சிலம்பு செல்வர் கூடையது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழரசு கழகத்தை தொடங்கியவரும் மாப்போசி தான். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. கோட்டையை வளைத்தல் திணையை தேர்க அப்படின்னு சொல்றாங்களா. மொத்தம் புறத்திணைகள் 12 இருக்கு. அந்த 12 என்ன நம்ம நோட் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க இதை கொடுத்தது இல்லாமல் அதில் என்ன மாதிரி பூ வகைகள் இருக்குது, அந்த பூ என்ன மாதிரியான நிறத்தில் இருக்குன்ற வரைக்கும் கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போ 1 வெட்சி, 2வது கரந்தை, 3வது வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இப்படின்னு 12 திணைகள் இருக்கு. இதுல வெட்சி அப்படின்னா என்ன சார்னா ஆணிரை கவர்தல், அதாவது பசு கூட்டங்களை கவர்ந்து செல்றது, ஆணிரை கவர்தல். கரந்தை அப்படின்னா ஆணிரை மீட்டல். வஞ்சி அப்படின்னா மண்ணாசை காரணமா போருக்கு செல்லும் போது வஞ்சி பூவை சூடிக்கிட்டு போவாங்க. காஞ்சி அப்படின்னா அப்படி வரவங்களை எதிர்த்து நிற்பாங்க, மண்ணாசை காரணமா வரவங்களை எதிர்த்து நிற்றல் காஞ்சி. நொச்சி அப்படின்னா என்னன்னா எயில் காத்தல், அதாவது கோட்டையை காக்கிறவங்க. ஒழிஞ்சை அப்படின்னா எயில் வளைத்தல், கோட்டையை வளைத்தல். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன, கோட்டையை வளைத்தல் திணையை தேர்கனா நொச்சி உழிஞ்சை தான் இல்லைங்களா. தும்பை அப்படின்னா என்ன சார்னா ஒரு பெரிய போர்க்களத்தில் தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக போரிடுவாங்க, திறமையை காட்டுறதுக்காக. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வாகைப்பூவை சூடுவாங்க இல்லையா, வெற்றி பெற்றவங்க வாகைப்பூவை சூடுவாங்க. பாடான் திணை அப்படின்னா ஒரு ஆண்மகனுடைய வீரத்தை பாடக்கூடியது, ஆண்மகனுடைய வீரத்தை பாடக்கூடியது. பொதுவியல் அப்படின்னா இதுக்கு பொதுவானதும் இதுல இல்லாததும் சொல்லக்கூடியது தான் பொதுவியல் திணை. கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம், ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம், பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதுல வெற்றிப்பூ என்ன கலர்ல சார் இருக்கும்னா சிவப்பு கலர்ல இருக்கும். கரந்தை எதுல இருக்கும் அப்படின்னா நீளமா இருக்கும், இல்லைன்னா இளஞ்சிவப்பா இருக்கும், இல்லைன்னா சிவப்பு கலந்த நீளமா இருக்கும் இல்லையா, சிவப்பு கலந்த நீளமா இருக்கும் கரந்தை பூ. வஞ்சி எப்படி சார் இருக்குன்னா வெள்ளி பஞ்சு மாதிரி இருக்குமா, வெள்ளி பஞ்சு மாதிரி இருக்குமா வஞ்சி. காஞ்சியும் நொச்சியும் நீளம்தான், காஞ்சியும் நொச்சியும் நீளம்தான். உழிஞ்சை வெள்ளைன்னு நினைக்கிறேன். தும்பை மங்கிய வெண்மையா, ஆமாம். இதை மட்டும் பார்த்துக்கோம். ஒன்று மஞ்சள் நிறமாக இருக்கும், இதில் மஞ்சள் நிறம் ஒன்று இருக்கும், இன்னொன்று வெள்ளை நிறம் ஒன்று இருக்கும், இன்னொன்று மங்கிய வெண்மை நிறம் இருக்கும். இதையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 17வது கொஸ்டின்.
ஈயாது ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது கருத்து கூறப்பட்டுள்ள இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். கலித்தொகையில சொல்றாங்க ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது. சரிங்களா, இது வந்து கலித்தொகை. 18வது கொஸ்டின் பாருங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உதயன். சேரலாதன் வந்து என்ன சார் அப்படின்னா இரவலரை தன்னை நோக்கி வரச் செய்பவன் வந்து சேரலாதன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் வந்து அதியன் அப்படின்னு சொன்னது ஔவையார். பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் வந்து பெருஞ்சாத்தன் அப்படின்னு சொன்னது வந்து நக்கீரர். பேகன் யார் சார் அப்படின்னா மறுமையை நோக்கி கொடுக்காதவன். மறுமையை நோக்கி கொடுக்காதவன் வந்து பேகன். அதே மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பவன் வந்து திருமுடிக்காரி, மலையமான் திருமுடிக்காரி. எல்லாவற்றையும் கொடுப்பவன் வந்து மலையமான் திருமுடிக்காரி. நமக்கு என்ன தேவை? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். இதுதான் நமக்கு தேவை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. அகமும் புறமும் யாரோடையது சார்னா கல்யாண்ஜியோடையது. அகமும் புறமும் கல்யாண்ஜி. யாப்பும் கவிதையும் சி மணி. அலையும் சோடம் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோமா உரைநடை நூல் சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய உரைநடை நூல் அலையும் சோடம். அமுதும் தேனும் வந்து சுரதா. 2, 3, 1, 4 எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2, 3, 1, 4. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாதான் என் இளமையின் மெத்தை. இதுக்கு முன்னாடி 2 வரி இருக்கு. இந்தியாதான் என் மோட்சம், இந்தியாதான் என் மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை அப்படின்னு சொல்றார் இல்லையா. இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் இளவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி. கூற்று யாருடையதுன்னா பாரதியாருடையது. கூற்று யாருடையது? பாரதியாருடையது. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து 21வது கொஸ்டின். இது நம்ம ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர்ப்பாகன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா இதோடைய விளக்கத்தை மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும். தேரை ஓட்டும் பாகன், தேரை ஓட்டும் பாகன். இங்க ஐ அப்படின்னு வருதா, 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால 2ஆம் வேற்றுமை தொகையை நம்ம எடுக்கணும்னு நமக்கு தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, இங்க தேரை ஓட்டும் பாகன்னு அதோடைய பயனுமே இருக்கு. அதோடைய பயன் இருக்கும்போது நம்ம 2ஆம் வேற்றுமை தொகையை மட்டும் எடுக்க முடியாது. அப்ப 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படிதான் எடுக்கணும் இல்லையா. ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். இது நம்ம ரிப்பீட்டடா பாக்குற கொஸ்டின் இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 22வது கொஸ்டின். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சார் அப்படின்னா அணி பொருத்தத்தை பத்தி பேசக்கூடியது. அணி பொருத்தம் பத்தி பேசுது. என்ன சார் பேசுனா தொல்காப்பியமா, நன்னூலா, தண்டி அலங்காரமா, புறப்பொருள் வெண்பா மலையான்னு கேட்கும் போது தண்டி அலங்காரம் தான் இதை பத்தி பேசுது. அணி பொருத்தத்தை பத்தி. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்லி பேசுது. சரிங்களா, அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே. சரியா, இதுக்கு முன்னாடி 2 லைன் இருக்கும், சூப்பர் லைன். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே. ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடுறாரு. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே,
அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே என பாடிய சித்தர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம உடனே சிவவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், கடுவெளி சித்தர், வள்ளலார், இவங்க 3 பேர் தான் சித்தர். வள்ளலார் சித்தர் கிடையாதுன்னு வள்ளலாரை ஒமிட் பண்ணுவோம் மோஸ்ட் ஆப்ஷனா. ஆனால் அவர் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி வள்ளலார் தான் கரெக்டு. சிவவாக்கியார் என்ன சார் சொல்றார் அப்படின்னா, சாதி பேதம் ஓதும் தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு கேட்கிறார். சாதி பேதம் ஓதும் தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு கேட்கிறார் சிவவாக்கியாரே. இவர் சித்தர்களில் கலகக்காரர் அப்படின்னு நினைக்கப்படுறாரு. பாம்பாட்டி சித்தர் என்ன சார் சொல்றாருன்னா, ஜாதி பிரிவில் தீயை மூட்டுவோம் சொல்றாரு. ஜாதி பிரிவில் தீயை மூட்டுவோம் சொல்றாரு பாம்பாட்டி சித்தர். கடுவெளி சித்தர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா, இது நம்ம நிறைய டைம் பாடலாவே கேட்டிருக்கக்கூடிய பாடல். ஆனா இவர் தான் பாடினாரான்னு நமக்கு தெரியாது இல்லையா. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாசமா குயவன வேண்டி வாங்கி வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா கடுவெளி சித்தர் தான். சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் யாருன்னு கேட்டா வள்ளலார். ஓகே. 24வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வினைமரபு சுற்றொடரில் பிழையற்றதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குயவர் பானை செய்தார், கரெக்ட் தானே? இல்ல, பானை என்னதான் பண்ணுவாங்க, வனைதல் தான் செய்வாங்க. அப்ப பானை வனைந்தார்னு கொடுத்திருந்தாதான் இது கரெக்ட். பானை வனைந்தார்னு கொடுத்திருந்தாதான் இது கரெக்ட். அப்ப இது தப்பு. முதியவர் கூடை செய்கிறார்னு வராது, கூடை முடைந்தார்னு வந்திருக்கணும். இல்லைன்னா முடைகிறார் அப்படின்னு வந்திருக்கணும். அப்படின்னு வந்திருந்தாதான் இது கரெக்ட் இல்லையா. பசு கன்றை போட்டது அப்படின்னா இது பேச்சு வழக்கில் கரெக்ட். ஆனால் எழுத்து வழக்கில் அப்படி எழுதக்கூடாது இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், கன்றை ஈன்றது அப்படின்னு எழுதிருக்கணும். கன்றை ஈன்றது. ஓவியர் படம் வரைந்தார், இது கரெக்ட் தான். ஆப்ஷன் டி ஓவியம் படம் வரைந்தார் கரெக்ட். சரிங்களா. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. இந்து புத்த சமய மேதை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு நல்லா தெரியும். யார் அப்படின்னா விவேகானந்தரா, வள்ளலாரா, திருவிக்காவா, முத்துராமலிங்கரா அப்படின்னு கேட்டா முத்துராமலிங்கர் நமக்கு நல்லா தெரியும். இவரை தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது திருவிக்கா நமக்கு தெரியும். அதே மாதிரி இவரை சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது பெரியாரு. சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது பெரியார் நமக்கு தெரியும். இவருக்கு வேற என்ன சார் பேர்கள் இருக்கு அப்படின்னா, வித்யா பாஸ்கர்னு ஒரு பேர் இருக்கு. வித்யா பாஸ்கர். அடுத்து பிரணவ கேசரி, பிரசவன கேசரி அப்படின்னு புக்ல இருக்கும். பிரணவ கேசரி. அடுத்து சன்மார்க்க சண்டமாருதம். சன்மார்க்க சண்டமாருதம். இதெல்லாம் யாருடைய பேர் சார் அப்படின்னு கேட்டா முத்துராமலிங்கருடைய பேர் தான். இந்து புத்த சமய மேதை யார் தான் கேட்டா முத்துராமலிங்க தேகர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. நிறைய போராட்டங்கள்ல நம்ம நடத்திருப்பார் முத்துராமலிங்கர். அதுல இதுவும் ஒரு போராட்டம். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இருக்காங்கல்ல, இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு மகப்பேறு காலத்தில் விடுப்பு தருவாங்க. 1 இயர் விடுப்பு தருவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 இயர் தருவாங்க. அது யார் தான் போராடி வாங்கி கொடுத்துருக்காருன்னா முத்துராமலிங்கர் தான் போராடி வாங்கி கொடுத்துருக்காரு. காமராசரா, பெரியாரா, திருவிக்கா. இதில் நம்ம தப்பு பண்ண வேண்டியது என்னவா இருக்கணும், பெரியார் நிறைய பெண் விடுதலை சிந்தனையை பற்றி பேசியிருப்பார். அப்போ ஒருவேளை பெரியார் சொல்லியிருப்பாருன்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். பெரியார் கிடையாது, முத்துராமலிங்க தேவர் தான். அதே மாதிரி உழவர்களுக்கான மாநாடு எங்க நடத்திருப்பாரு, ராஜபாளையத்தில் நடத்திருப்பாரு. ராஜபாளையத்தில் உழவருக்கான மாநாடு நடத்தியிருப்பாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்த கொஸ்டின்ல இதை கேட்டாலும் கேட்பாங்க இல்லைங்களா. சரி, இதுக்கு ஆன்சர் என்ன, முத்துராமலிங்கர். ஓகே. 27வது கொஸ்டின் பாருங்க. பூரியார், ஏதிலார், இல்லார், ஒப்பிலார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. பூரியார் அப்படின்னா யார் சார்னா இழிந்தவர் இல்லையா. பூரியார்னா இழிந்தவர். ஏதிலார் அப்படின்னா அயலவர். இதுக்கு நமக்கு தெரியும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, திருவள்ளுவர் சொல்றாரு. இது 4மே குறள்ல வரக்கூடிய சொல் பொருள் தான் இல்லையா. ஏதிலார் குற்றம் போல்னா மற்றவங்க குற்றத்தை பார்க்குற மாதிரி உன் குற்றத்தை நீ பார்த்தனா தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இந்த உலகத்துல தீதும்னு எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப பூரியார்னா இழிந்தவர். அதாவது இது என்ன அப்படின்னா
செல்வம் வந்து கல்வி செல்வம் வந்து அறிவுடையவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஆனா பொருட்செல்வம் இழிந்தவர்கிட்ட கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரியார்னா இழிந்தவர், இழிந்தவர்கிட்ட கூட செல்வம் கிடக்கும், பொருட்செல்வம் கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லார்னா வறியவர் இல்லையா. தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கற்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, அதாவது வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னதான், அவங்களதான் இல்லாதவர் வறியவர் அப்படின்னு சொல்றோம். ஒப்பிலார் அப்படின்னா சிறப்பில்லாதவர், ஒப்பிலார் அப்படின்னா சிறப்பில்லாதவர். அப்ப 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க, 2 1 3 4 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது சோழர்கள் காலம். கரெக்டா சார்னா கரெக்ட். நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் என்ன சார் அப்படின்னு கேட்டா கொடும்பாலூர் மூவர் கோயிலா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா நார்த்தாமலை இல்லைங்களா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நார்த்தாமலையில தான் இருக்கு. நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து நார்த்தாமலை, புதுக்கோட்டை. சரிங்களா. அப்போ 2வது தப்பு 1 மட்டும்தான் சரி. எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மட்டும் சரி. சரிங்களா. இது வந்து கொடும்பாலூர் மூவர் கோயில் வந்து 2ஆம் பராந்தக சோழனால கட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. பராந்தக சோழனால் கட்டப்பட்டது தான் இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 29வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. பிறர் நோயும் தம் ஓய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்னு கேட்குறாங்க. சோழன், நல்லூரித்திரன், மருதநிலனாகனார், நல்லந்தோனார், பெருங்கடுங்கோ. ஆக்சுவலி இந்த பாடல் வரியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறர் துன்பத்தை கூட தன் துன்பமா நினைச்சு என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க. உதவி பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரு நிமிஷம். உதவி பண்ணணும்னு சொல்றது எதுல வரக்கூடிய பாடல் வரி சொன்னா கலித்தொகையில வரக்கூடியது இல்லைங்களா. கலித்தொகை. யார் சார் இதை பாடந்து அப்படின்னா நல்லந்தோனார். ஆப்ஷன் சி நல்லந்தோனார் தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 30வது கொஸ்டின். மிசைல் இணையான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஏவு ஊர்தி, ஏவுகணை, செயற்கைக்கோள், விண்வெளி நிலையம். என்ன ஆன்சர்? ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள்னு பேரு இல்லையா. லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பேரு. ஓகே, அப்போ இது இல்லை. ஏவுகணைனா மிசைல். ஓகே, இது கரெக்டு. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட் இல்லைங்களா, சேட்டலைட். விண்வெளி நிலையம்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே, சரிங்களா. இதுக்கு ஆன்சர் மிசைல் அப்படின்னா ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். ஏவுகணை நாயகன் அப்படின்னா யாரு? ஏபிஜே அப்துல் கலாம். ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். ராக்கெட் மனிதர் அப்படின்னா கைலாஸ் வடிவு சிவன் நினைக்கிறேன் இல்லைங்களா. ராக்கெட் மனிதர் வந்து சிவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயம் இது கொஸ்டின்ல இருக்கும். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்க. எருது பொருதார்கள் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும், சேலம் மாவட்டம் இல்லையா. சேலம் மாவட்டத்தில் இருக்கு. கருவந்துறையில என்ன சார் இருக்கு அப்படின்னா சங்கன் அப்படின்றவருக்கு வந்து நடுகள் நட்டாங்க. சங்கனுக்கு நடுகள் நட்டது கருவந்துறையில. கரிக்கையூர் எங்க சார் இருக்கு அப்படின்னா நீலகிரி, கோத்தகிரி இருக்குல்ல, அங்க இருக்குது. இது வந்து 3 எருதை பலர் கூடி விரட்டுறது மாதிரி இருக்கான். பலர் கூடி விரட்டுறது மாதிரி இருக்கு கரிக்கையூர்ல. கல்லூத்து மேட்டுப்பட்டி எங்க சார் இருக்கு அப்படின்னா மதுரை உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கு. இதுல வந்து ஒரு காளைய ஒருத்தர் அடக்குற மாதிரி இருக்கு, ஒருவர் அடக்குவது மாதிரி இருக்கிறது வந்து கல்லூத்து மேட்டுப்பட்டியில. சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து சேலம் மாவட்டம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 32வது கொஸ்டின். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது, ஏன்னா பல கிளை மொழிகளை கொண்டது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சா அகத்தியலிங்கம். நமக்கு தெரியும், ஆப்ஷன் பி சா அகத்தியலிங்கம். விஎஸ் ஸ்மித் என்ன சார் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருக்காரு. இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஈராஸ் பாதிரியார் என்ன சார் சொல்லியிருக்காரு அப்படின்னா
தமிழ்ல இருந்து தான் திராவிடம் அப்படின்ற சொல், தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல, திராவிடா அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கால்டுவெல் பத்தி நமக்கு என்ன தெரியும், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி அப்படின்னு சொன்னதும் கால்டுவெல் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நமக்கு ஆன்சர் சாகித்யலிங்கம். அடுத்த 33வது கொஸ்டின். இது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல வரக்கூடியதான். குமரகுபுரால் எழுதினார் இல்லையா, செம்போ நடிச்சிரு கெண்கினியோடு சிலம்பு கலந்த ஆட அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா. அது பைம்பொன் உசும்பிய தொந்தி ஒடுஞ்சிரு பண்டி சரிந்த ஆட அப்படின்னு படிச்சிருப்போம். அதுல வரக்கூடிய சொல் பொருள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. பண்டி அப்படின்னா என்ன சார்னா வயிறுன்னு அர்த்தம். பண்டினா வயிறு, நுதல் அப்படின்னா நெற்றி இல்லையா, நுதல்னா நெற்றி, அசும்பியனா ஒளி வீசுகிற, கிழினா துணி ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப பாரு 3 2 4 1 3 2 4 1 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். ஓகே, இது நிறைய பேருக்கு ஃபேவரட் லைனா இருக்கும் இல்லையா. காலக்கணிதம் அப்படின்றதுல கண்ணதாசன் எழுதுனது தான் இது. காலக்கணிதம் அப்படின்ற டாபிக்ல கண்ணதாசன் எழுதுனது நல்ல லைன் தான். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் உடம்பு தொடாதான், உள்வாய் மொழி உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லி யார் பாடுறா, கண்ணதாசன் பாடுறாரு. அப்படின்னு யார் பாடுறா, கண்ணதாசன் காலக்கணிதத்துல பாடுறாரு இல்லைங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய பாடல் வரி. படித்து வச்சுக்கிட்டு அடிக்கடி இதை சொல்லி பாருங்களேன், நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து 35வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பது திருமஞ்சனம் ஆடல். கரெக்டா சார்னா கரெக்டு. பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. கரெக்டா சார்னா கரெக்டு. இது ஆனா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு இதை பாட மாட்டாங்க. பெண்பால் பிள்ளை தமிழ்ல கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு பார்ப்போம்ல, அதுல நீராடல் பருவம்னு ஒரு பருவம் வரும். அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டும் சரி. ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரிதான். சரிங்களா? அடுத்து 36வது கொஸ்டின். 9 நாழி உடுப்பவை 2 இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அகநானூறா புறநானூறா நற்றிணையா குறுந்தொகையா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது எல்லாமே என்ன பாடல் வரிதான், புறநானூற்று வரிதான் இல்லைங்களா. ஆப்ஷன் பி புறநானூறு தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது அப்படின்னு கேட்கிறோம். ஆசார கோவை யாரு, பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் தான் இதோடைய ஆசிரியர். முள்ளியார் தான் இதோடைய ஆசிரியர். இது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் சார் இருக்கு அப்படின்னா 100 வெண்பாக்கள் இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு, 100 வெண்பாக்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக, பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். மலைந்து, மலை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. கரெக்டா சார்னா இத்து இந்த ஆனது விகாரம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது கரெக்ட் தான். பொழிந்த, பொழி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கரெக்டா சார்னா கரெக்ட். வருக, வரு கூட்டல் கா. கரெக்ட் தானே சார் அப்படின்னா இது தப்பு. இது என்ன சொல்லணும், வா பிராக்கெட்ல வரு கூட்டல் கா அப்படின்னு வரணும். வானா பகுதி, வரு என திரிந்தது விகாரம், வரு என திரிந்தது விகாரம், காண வியங்கோல் வினைமுற்று விகுதி, வியங்கோல் வினைமுற்று விகுதி இல்லைங்களா. அப்போ இதுதான் தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்கு. வேண்டினா வேண்டு கூட்டல் ஈ கரெக்ட் தான். வேண்டினா வேண்டு பகுதி. பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தது பகுதி விகுதின்னு 2 இருக்கும். வேண்டுனா பகுதி, ஈனா விகுதி அப்படின்றது நமக்கு தெரியணும். வினையச்ச விகுதி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 39வது கொஸ்டின் பாருங்க.
பன்னிரு திருமுறைகளில் திருமயிலாப்பூர் திருப்பதிகம் இடம்பெற்றுள்ள திருமுறை என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12 திருமுறைனா மொத்தம் 12 இருக்கா? அந்த 12 திருமுறையில முதல் 3 வந்து யார் எழுதுறா? திருஞான சம்பந்தர் எழுதுறாரு. அடுத்த 3 6 வரைக்கும் திருநாவுக்கரசர் எழுதுறாரு. 7வது சுந்தரர் திருமுறை, 8வது மாணிக்க வாசகருடையது, 9வது திருமுறை வந்து 9 பேர் எழுதுறாங்க. 10வது திருமுறை வந்து என்னது? திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம் இருக்கு. 11வது திருமுறை வந்து 12 பேர் எழுதுறாங்க. 12வது திருமுறை வந்து சேக்கிழாருடைய பெரிய புராணம், சேக்கிழாருடைய பெரிய புராணம். அதுல திருமயிலாப்பூர் திருப்பதிகம் யாரு சார் பாடுறா அப்படின்னா திருஞான சம்பந்தர் பாடுறாரு. அது எந்த திருமுறையில வருது சார் அப்படின்னா 2ஆம் திருமுறையில வருது. 2ஆம் திருமுறையில வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். கரெக்டா சார்னா கரெக்ட். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் வந்து இளம்பூரணார். கரெக்டானா கரெக்ட் தான். இவரு தான் வந்து காலத்தால் முந்தையவர். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுனதுலயே காலத்தால் முந்தையவர் யாருன்னு கேட்டா தொல்காப்பியர். சாரி, இவர் இளம்பூரணார். இளம்பூரணார். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் வந்து அடியார்க்கு நல்லார். சரியா சார்னா இது சரிதான். அப்ப ஆப்ஷன் ஏ தான், அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. 41வது கொஸ்டின் பாருங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் ஊவேசா கல்வி கற்ற முறை அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த மீனாட்சி சுந்தரனாருடைய 3 சிஷ்யர்கள் இருக்காங்க. 1 ஊவேசா, 2வது தியாகராசர், 3வது குலாம் காதிரு நாவலர். குலாம் காதிரு நாவலர் அப்படின்னு 3 பேர் தான். இவங்க குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி கல்வி முறை, உயர்நிலை கல்வி முறை, மேற்காணும் அனைத்தும் இது எல்லாமே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் கிட்ட தான் படிச்சாங்களான்னா இல்லை. என்னதான் படிச்சாங்கன்னா உயர்கல்வி, உயர்நிலை கல்வி முறை மட்டும்தான் இவங்க வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்கிட்ட படிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இதுவும் நல்ல பாடல் வரிதான். தாங்கிட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கடசாமியை யார் சார் பாடியிருப்பா அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பாரு. இதுல நாமு வெங்கடசாமி இருக்காரு, மயிலைசீனி வெங்கடசாமி இருக்காரு, பாரதிதாசன் இருக்காரு, நாமு கதிரேசன் செட்டியார் இருக்காரு. பாரதிதாசன் இல்லை, ஏன்னா இதை பாடந்து அவரு யாரை பத்தி பாடியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. கதிரேசன் செட்டியாரும் இல்லை, 2 வெங்கடசாமி தான் இருக்காரு. இதுல மயிலைசீனி வெங்கடசாமி தான் கரெக்ட். மயிலைசீனி வெங்கடசாமி தான் கரெக்ட். இவர் வந்து களப்பிரர் கால தமிழகம், களப்பிரர் கால தமிழகம்னு ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்காரு. சரியா? 1980 மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இவருக்கு தமிழ் பேரவை செம்மல், தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்கு. தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்கு. இதுதான் இவருடைய சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 43வது கொஸ்டின். வில்லி பாரதத்தில் சூரியனின் தோன்றல் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வில்லி பாரதத்துடைய ஆசிரியர் வந்து வில்லி புத்தூரார் இல்லையா? புத்தூரார். இதுல மொத்தம் எத்தனை பருவம் சார்னா 10 பருவம் இருக்கு. 4350 விருத்தப்பாக்கள் இருக்கு. 350 விருத்தப்பாக்கள் இருக்கு. இதுல இந்த சூரியனின் தோன்றல், சூரிய புத்திரன் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு சார் கேட்டா கர்ணன் இல்லைங்களா? அது நமக்கு தெரியும். ஆனா இங்க கர்ணன் ஒரு ஆப்ஷனே இல்லை. இந்த கண்ணனை தான் கர்ணன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கண்ணனை தான் கர்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 8ஆம் பருவத்துல வரக்கூடிய பாடல் தான் கண்ண பருவம். கண்ண பருவத்துல வரக்கூடிய இதுதான் வார்த்தையை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இரவா புகழுடையவன் யார் சார் அப்படின்னு கேட்டா கண்ணன் இல்லையா? இரவா புகழுடையவன். அடுத்து இன்னொரு சிறப்பு கர்ணனுக்கு என்ன சார் அப்படின்னா தன் தாயால் நேர்ந்த துயரத்தையும், தன் தாயால் நேர்ந்த துயரத்தையும் தன் தர்மத்தால் வென்றவன். தன் தர்மத்தால் வென்றவன் தான் யாரு? கர்ணன். தன் தர்மத்தால் வென்றவன் தான் கர்ணன். இந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு ஆன்சர் யார் தான்? ஆப்ஷன் ஏ கண்ணன் தான். ஆப்ஷன் ஏ கண்ணன் தான். சரிங்களா?
அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. கவிஞர் சுரதா நடத்திய கவிதை இதழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். இவர் யார் மேல பற்று கொண்டிருக்காரு? பாரதிதாசன் மேல பற்று கொண்டிருக்காரு. அதனால இவர் பெயரை வந்து சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாத்துறாரு. ஏன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா சுப்புரத்தினம். அதை தான் இவர் என்னன்னு மாத்துறாரு? சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்துறாரு. அதுதான் பின்னால் சுருங்கி என்னவா மாறிடுச்சு? சுரதான் மாறிடுச்சு. இவருடைய சிறப்பு பெயர் என்ன சார்னு கேட்டா ஓமை கவிஞர். ஆனா இவரை ஓமை கவிஞர் அப்படின்னு அழைச்சவர் யாருன்னு நமக்கு தெரியணும்ல. அப்படின்னு சொன்னது வந்து ஜெகச்சிற்பியன் இல்லைங்களா? இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? கவிஞர் சுரதா நடத்திய கவிதை இதழ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 4மே அவருடைய இதழ்கள் தான். ஆனா ஒரு கவிதையை மட்டும் முழுக்க பாடின இதழ் என்ன சார்னு கேட்டா காவியம் தான். கவிதை மட்டும் முத பாடினது வந்து காவியம் தான். சரியா? ஆப்ஷன் ஏ. 45வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்பர் வந்து அரச குலத்தை சேர்ந்தவர் கிடையாது. திருவள்ளுவரும் அரச குலத்தை சேர்ந்தவர் கிடையாது. சேக்கிழாரும் கிடையாது. திருத்தக்க தேவர் வந்து அரச குலத்தை சேர்ந்தவர் தான். இதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் அடிச்சுட்டு போகலாம். ஏன்னா இளமையிலேயே துறவு பூண்டவர் யாருன்னு கேட்டால் அந்த திருத்தக்க தேவர். ஏன்னா இவர் வந்து ஒரு சமண புலவர். என்ன வம்சத்தை சேர்ந்தவர் சார்னா சோழர் அரச குலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அச்சனந்தி அப்படின்ற ஆசிரியர்கிட்ட போய் இருக்காரு. மதுரை திறமல சங்கத்துல. இந்த கதையெல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் தோன்றிய முதல் விருத்த நூல் என்னன்னு கேட்டா நரிவிருத்தம் இல்லையா? அந்த நரிவிருத்தத்தை பாடந்தே திருத்தக்க தேவர் தான். எதோடைய முன்னோட்டமா இது பாடப்பட்டுச்சு சார் அப்படின்னா சீவக சிந்தாமணியுடைய முன்னோட்டமா தான். தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் என்ன சார்னு கேட்டா சீவக சிந்தாமணி. அதோடைய சிறப்பு என்ன சார்னு கேட்டா மணநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா 8 பெண்கள் மனம் பிடிக்கிறது தான் இதுல பேசியிருக்கிறாங்க. அதனால அது சரிங்களா? அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது அப்துல் ரஹ்மான் இல்லையா? அப்துல் ரஹ்மான். இவர் என்ன அழைக்கப்படுறாரு? கவிக்கோ அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய சிறப்பு என்ன சார்? மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இல்லையா? இவருடைய நூல்கள் வந்து 1 பால் வீதி, 2வது நேயர் விருப்பம் இல்லையா? இவருடைய ஆலோபனை அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. ஆலோபனை அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. இவருடைய பாடல் வரிகளே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நான் என்பாய் அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய், ஏன் என்பாய் அது கேள்வி இல்லை, அந்த ஏன் என்ற ஒளியில் உனைத்தேடு அப்படின்னு பாடியிருப்பாரு. யாரு? நம்மளுடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அது நல்ல வரி தான் இல்லைங்களா? நமக்குள்ளதான் நம்மளை தேடணுமோ. சரியா? அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்க. கட்டிடக்கலையில் கற்றளி முறை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கற்றளினா என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். கற்றளினா கல்லை அடுக்கி கட்டப்பட்டது தான் கற்றளி அப்படின்னு சொல்றாங்க. இதை உருவாக்குனது மகேந்திரவர்மனா, 1ஆம் நரசிம்மவர்மனா, 2ஆம் நரசிம்மவர்மனான்னு கேட்டா 2ஆம் நரசிம்மவர்மன் தான் இல்லையா? ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன் தான். இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கற்றளி முறையில் கட்டப்பட்ட கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு 1 வந்து என்ன அப்படின்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில் இருக்கு இல்லையா? கடற்கரை கோயில் அதுவும், 2வது காஞ்சி கைலாசநாதர் கோயிலும், 3வது பனமலை கோயிலும். சரியா? ஆனா இந்த கற்றளி முறையிலேயே இந்தியாவிலேயே மிக உயரமா இருக்கக்கூடிய கோயில் என்ன சார் அப்படின்னு கேட்டா தஞ்சை பெரிய கோயில் தான். தஞ்சை பெரிய கோயில் தான். இது 1ஆம் ராஜராஜனால என்ன அழைக்கப்படுது? தட்சிண மேருன்னு அழைக்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 48வது கொஸ்டின் பாருங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பு அப்படின்னா எறான்றது வந்து அடிமரம் இல்லையா?
அடிமரம் தான் எறா. அப்போ ஒரு கப்பலுக்கு முதன்மையா இருக்கக்கூடியது அந்த அடிமரம் தான். அப்ப ஆன்சர் ஏவே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏவே கரெக்ட். எறானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம். குறுக்கு மரம், குறுக்கு தடி போட்டிருப்பாங்களே அது. வங்கு நங்கூரம்னா கப்பலை ஒரு இடத்தில் நிலையா நிற்க வைப்பது. நிலையாக நிறுத்துறதுக்கு என்ன பயன்படுது? அதே மாதிரி வங்குள் அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம்? காற்றுன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? வங்குள்னா காற்று. அழுவம்னா கடல். அழுவம்னா யானைன்னு ஒரு பேர் இருக்கு. ஆழினா கடல். இதெல்லாம் சும்மா அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 49வது கொஸ்டின். பனைமலை அந்த கோயில் ஓவியம், அங்க இருக்கக்கூடிய ஓவியம் யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டோம்னா பல்லவர் காலத்துடையது. கரெக்டு. திருநந்திக்கரையில் இருக்கக்கூடிய ஓவியம் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா சேரர்களுடையது. கரெக்டு. தஞ்சாவூர், தஞ்சைனாலே சோழர்கள். கரெக்டு தான். திருவரங்கம் நாயக்கர்கள் இல்லையா? திருவரங்கம் நாயக்கர்கள். அப்போ 1 2 3 4 அப்படியே டைரக்டா இருக்கோ? ஆப்ஷன் ஏ 1 2 3 4 சரி. சரிங்களா? 50வது கொஸ்டின் பாருங்க. அவருக்கு வாய்ந்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது யாருன்னு நமக்கு தெரியணும்ல. இது யார் அப்படின்னா திருவிக்காவை சொல்றாங்க. திருவிக்கா இவருக்கு தான் தமிழ் மொழிநடை வந்து ஓங்கி உயர்ந்துள்ளதா அப்படின்னு சொன்னது. அப்ப திருவிக்காவா இருக்க மாட்டாரு. செய்குதம்பி பாவலரா, தேப்பு மீனாட்சி சுந்தரனாரா, ராப்பி சேது பிள்ளையா அப்படின்னு கேட்டா சொல்லின் செல்வ ராப்பி சேது பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு டவுட் இருக்கு. ஆனா இதை சொன்னது யாருன்னு கேட்டா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 51வது கொஸ்டின். சரிங்களா? சதாவதானி என்று போற்றப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சதாவதானி அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். சதம்னா 100 இல்லைங்களா? சதம்னா 100. அதே மாதிரி ஒரே நேரத்துல 100 வேலைகளை செய்யக்கூடியவர் தான் சதாவதானி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்போ இங்க யார் அப்படின்னு கேட்டா சி லக்குவனாரா, வையாபுரியா, செய்குதம்பி பாவலரா, நாமு வேங்கடசாமி அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நல்லா தெரியும். காப்பா செய்குதம்பி பாவலர் தான். காப்பா செய்குதம்பி பாவலர் தான் இதுக்கு ஆன்சரு. இவர் எங்க சார் பிறக்கிறார் அப்படின்னா கன்னியாகுமரி இடலாக்குடியில பிறக்கிறார். கன்னியாகுமரி இடலாக்குடியில பிறக்கிறாரு. நீதி வெண்பா அப்படின்ற நூலை எழுதுறாரு. நீதி வெண்பா. அதே மாதிரி சீரா புராணத்துக்கு உரை எழுதுறாரு. வேற என்ன பண்றாரு? எப்ப இவருக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க? 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்துல தான். சென்னை விக்டோரியா அரங்கத்துல தான் இந்த பட்டத்தை பெறார். சரிங்களா? இவ்வளவுதான் இவருக்கு. அடுத்து 52வது கொஸ்டின் பார்க்கலாமா? இது சிம்பிள் தான். எப்பவுமே சொன்னதுதான். ஓர் எழுத்து ஒரு மொழியிலேருந்து கட்டாயம் 2 கொஸ்டின் நமக்கு இருக்கும். அதனால தாராளமாக நம்பி படிச்சுக்கலாம் இல்லையா? 7th ஸ்டாண்டர்டில் இருக்கு இல்லையா? 7th ஸ்டாண்டர்டில் ஃபுல் புக்கில் வந்து 114வது பேஜில் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பை அப்படின்னா இளமை. இதில் நன்னூலார் வந்து மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு. அதில் 40 வந்து நெடிலு, மீதி 2 வந்து குறியில அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அதெல்லாம் உமா, தானாப்பா, காசாவா எல்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்போ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடும். பை அப்படின்னா இளமை. கரெக்டா? கரெக்டு. மைனா அஞ்சனம். கரெக்டா? கரெக்டு. தூணா தூய்மை. கரெக்டு தான். கை அப்படின்னா இகழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. கைனா என்னது? ஒழுக்கம். கைனா ஒழுக்கம். இகழ்ச்சி அப்படின்ற பொருள் வந்து சி அப்படின்ற வார்த்தைக்கு தான் வரும். அப்போ இதுதான் தப்பு. ஆப்ஷன் சி தான் தப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 53வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது. சரியா சார்னா சரிதான் இல்லையா? என்னென்னது? மதுரை, கூடர், திருவாலவாய் காண்டம் இல்லைங்களா? திருவாலவாய் காண்டம்னு 3 இருக்கு. கரெக்டு. திருவிளையாடற் புராணம் 64 படலங்களை கொண்டுள்ளது. கரெக்டா சார்னா கரெக்டு தான். ஏன்னா மதுரை வந்து 18, கூடர் வந்து 30, திருவாலவாய் காண்டம் வந்து 16. ஓகேங்களா? கூடர் காண்டம் மொத்தம் 18 படலங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. கூடர் காண்டம் எத்தனை இருக்குன்னு சொன்னோம்? 30 இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? மதுரைக்கு வந்து என்ன சொன்னோம்? இந்திரன் பழி தீர்த்த படலம் முதலாக, இந்திரன் பழி தீர்த்த படலம் முதலாக, வருணன் கடலை வற்ற செய்த படலம் ஈராக,
மொத்தம் எத்தனை இருக்கு? 18 படலம் மதுரை காண்டத்துல இருக்கு. கூடல் காண்டத்தை பொறுத்த வரைக்கும் நன்மாட கூடல் முதலாக நாரைக்கு முக்தி அளித்த படலம் ஈராக, நாரைக்கு முக்தி அளித்த படலம் ஈராக எத்தனை இருக்கு? 30 இருக்கு. திருவாலவாய் காண்டத்துல ஒரு 16 படலம் இருக்கு. அப்போ 3வது தப்பு இல்லைங்களா? அப்ப ஆப்ஷன் பாருங்க, கூற்று 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி, கூற்று 3 மட்டும் தவறு. சரிங்களா? அடுத்து 54வது கொஸ்டின். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறப்பது எதுன்னு கேக்குறாங்க. இத்து இந்து கிடையாது, இப்பு இம்மு. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இல்லைங்களா? இப்பு இம்மு. அப்ப இத்து இந்து எங்க சார் வரும் அப்படின்னா, மேல்வாய் பல்லின் அடியை, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி வருடுவதால், நாக்கின் நுனி, இது மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் வர்றது. இது என்னது? இப்பு. இப்பு அப்படின்னா மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால், கீழுதடு பொருந்துவதால் உருவாகிறது தான் இப்பு. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்து அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பாம்பே, இப்பு இம்மு தான். அடுத்து 55வது கொஸ்டின் இல்லைங்களா? சரியானதை தெரிவிக்க. இதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓர் ஊர் வருமா சார்னா வரும். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்னதான் வரும்? ஓர் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். வரும். உயிர்மை எழுத்து ஓர் கடல், கன்றது என்னது? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரக்கூடாது, ஒரு தான் வரணும் இல்லைங்களா? அப்ப இது தப்பு. ஓகேவா? அது இங்கே உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே அப்படின்னு வந்துட்டா இங்க அதுன்னு வரக்கூடாது, என்ன வரணும்? அதுன்னு வரணும். அப்ப இது தப்பு. அது நன்றாக உள்ளது, இது சரி. அப்ப என்னென்ன சரி? 1 சரி, 4 சரி. அப்போ 1 மற்றும் 4 சரி. இங்க இருக்கு பாருங்க. அடுத்து 56வது கொஸ்டின். சரியா? தமிழ் பண்பாடு இவ்விதழ் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழ் பண்பாடு 1952ல தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில காலாண்டு இதழா, ஆங்கில காலாண்டு இதழ், காலாண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இதழா யார் சார் ஸ்டார்ட் பண்றான்னா, இரா இளங்குமரனார், சுப்ரபாரதி மணியன், தனிநாயகம் அடிகள், குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது ஆப்ஷன் சி, தனிநாயகம் அடிகள் தான் இல்லையா? இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சேவியர் தனிநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயரு சேவியர் தனிநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 57வது கொஸ்டின். சரியான முறையில் அமைந்த சுற்றுடரை தேர்க. மன்னனிடம் வேண்டினால் சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவது. இது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல, ஒரு மாதிரி இருக்கு, தப்பு. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு வேண்டினால் மன்னனிடம், இதுவுமே தப்பு. அறக்கோட்டத்தை மாற்றுமாறு வேண்டினால் மன்னனிடம் சிறைக்கோட்டத்தை, இதுவும் தப்பு. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால், இது கரெக்ட் இல்லையா? இதுக்கு தான் ஒரு பெரிய கதையை நம்ம சொன்னோம். மணிமேகலை வரலாறு பற்றி சொல்லும் போது இந்த கதையை சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றா, எதுக்கு மாற்றான்னு சொல்லிட்டு போன கொஸ்டின்ல நம்ம தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். என்ன அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வெல்லாத தில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை, புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை, பொதுமுறையான திருக்குறளுக்கு இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். யார் சார் இதை சொல்லியிருப்பா அப்படின்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார் இல்லையா? வெல்லாத தில்லை அப்படின்னாலே பாரதிதாசன் தான். பாரதியார் எதனா சொல்லியிருப்பாரா சார் அப்படின்னு கேட்டா சொல்லியிருப்பாரு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது பாரதியார் இல்லைங்களா? பரணர் என்ன சொல்லியிருப்பார்னா வள்ளுவர் தம் குரல் பாவடியால் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? வள்ளுவர் தம் குரல் பாவடியால் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. கவிமணி என்ன சார் சொல்லியிருப்பார்னா
செந்தமிழ் செல்வமான திருக்குறளை நெஞ்சமே தினம் நினை அப்படின்னு சொல்லியிருப்பாரு கவிமணி. ஓகேயா, சரி. அப்ப நமக்கு என்ன தேவை? இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தேன் பாடந்து பாரதிதாசன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 59. கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு அழைக்கப்படுறது அர்ஜுனன் தபசு. கரெக்டா சார்னா கரெக்ட். இதுதான் என்ன அழைக்கப்படுது? பகீரதன் தவம் அழைக்கப்படுது. பகீரதன் தவம்னு அழைக்கப்படுது. ஓகே. சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோயிலே. கரெக்டா சார்னா கரெக்டு தான். அதே மாதிரி சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்றது என்ன சார் அப்படின்னா மாமல்லபுரமும் சொல்லுவாங்க இல்லையா? இங்கே இதுதான் கரெக்டு. சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோயில் கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 1 மற்றும் 2 சரி. 60. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. கரகாட்டத்தோட துணையாட்டம் மயிலாட்டம். கரெக்டு தான். மயிலாட்டம் கரகாட்டத்தோட துணையாட்டம் ஆடுறாங்க. ஒயிலாட்டம் என்ன சார் அப்படின்னா கம்பீரமாக ஆடப்படுவது. கம்பீரமாக ஆடப்படுவது ஒயிலாட்டம். சேர்வையாட்டம் அப்படின்னா தேவராட்டம் போலவே ஆடப்படும். தேவராட்டம் போன்றே ஆடப்படுவது. தேவராட்டம்னா என்னன்னு தெரியணும்ல. வானத்து தேவர்களே இறங்கி வந்து ஆடுறது தான் தேவராட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன சார் யூஸ் ஆகும் அப்படின்னா உருமி, அதாவது தேவதுந்துபி. துந்துபின்ற இசைக்கருவி இதுக்கு பயன்படுத்துறாங்க. இது நமக்கு தேவைப்படும். நமக்கு என்ன ஆன்சர்? கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்களா? அடுத்து 61வது கொஸ்டின். பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சின்ன பிள்ளை களஞ்சியம். கரெக்டா சார்னா கரெக்ட். கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். கரெக்டா சார்னா கரெக்ட். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் பால சரஸ்வதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பால சரஸ்வதி கிடையாது, கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் தான். கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் தான். அப்ப தப்பு. இசை பேரரசி MS சுப்புலட்சுமி. இதுவும் கரெக்ட். சரிங்களா? அப்ப பொருந்தாத இணை எதுன்னு கேட்டா மதுரையின் முதல் பட்டதாரி பெண் தான். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். ஓகேங்களா? 62வது கொஸ்டின். ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் எது கேட்கிறாங்க. இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. திசை சொற்கள், வட சொற்கள், உரி சொற்கள், தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களா? இது நமக்கு தெரியும். திசை சொற்கள் கட்டாயம் கிடையாது. வட சொல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். உரி சொற்கள் கிடையாது. வட சொற்களா இருக்கணும், இல்ல தொகை சொற்களா இருக்கணும். இப்ப அதுக்குள்ள போய் பார்ப்போம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஐம்பெருங்குழு அப்படின்னா 5 பேர் கொண்ட குழு தான். அதை சுருக்கி தான் தொகுத்து தான் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்றாங்க. 8 பேர் கொண்ட குழுவானதை தான் சுருக்கி தான் என்ன தொகுத்து தான் என்னன்னு சொல்றாங்க என்பேராயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆப்ஷன் டி தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 63வது கொஸ்டின். இது ஞாபகம் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? உயிரெழுத்து, அக்கு, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அந்த வரிசைப்படி போனா இது சரிதான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கண்ணன், கப்பல், கங்கு, கச்சை. கா, ங, ச. அது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ ங்கக்கு அப்புறம் என்ன வரணும்? ஷா வரணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், இது செகண்ட் வந்திருக்கணும், இது தேர்டு வந்திருக்கணும், இது ஃபோர்த் வந்திருக்கணும். அந்த மாதிரி எதனா இருக்கா பாருங்க. கங்கு கண்ணன் கிடையாது, கச்சை கங்கு கிடையாது, கங்கு கச்சை கண்ணன் கப்பல் இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி தான் அது கரெக்ட். ஓகேவா? 64வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் வினையெச்சத்தை தேர்க. வினையெச்சத்தை தேர்க. வினையெச்சம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வினை முற்றை கொண்டு முடிவுறும். வினை முற்றை கொண்டு வினை முற்றை கொண்டு முடிவுறும் காலம் காட்டும் முற்று பெறாத வினை சொற்கள் தான் என்னது? வினையெச்சம். காலம் காட்டும் முற்று பெறாத வினை சொற்கள் தான். சொற்கள் தான். வருந்து, விரும்பு, இது எல்லாமே என்ன கிடையாது? சொற்கள் கிடையாது. நகர்த்த இல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னு கேட்டா முன்னாடி கொஸ்டின்ல இந்த உண்டுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருப்போம்?
கண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. அப்போ ஆப்ஷன் சி உண்டு தான் சரி. ஏன்னா உண்ணுதல் அது வந்து ஒரு வினை தான், ஆனால் முற்று பெறாமல் இருக்குது. உண்டு முடித்தானா இல்லை உண்டு முடிக்கவில்லையா இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அதனால இது வினை வெச்சமாக இருக்கு, முற்று பெறாத வினை சொல்லா இருக்கு. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 65வது கொஸ்டின். அவன் மாறுவான் தொடர் வகை அறிக. அவன் மாறுவான் உடனே நமக்கு யோசிக்கும், என்ன யோசிப்போம் அப்படின்னா இது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படின்னு சொல்லும்போது அவன் மாறுவான் நம்மளை வச்சு பார்க்கும்போது அவன் மாறுவான்றது பிறவினை அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும். ஆக்சுவலி அந்த தொடரோட நீங்க ஒன்றி போய் பார்க்கணும். அவன் மாறுவான் அப்படின்றது அவனுடைய தன்வினை தான். அவன் மற்றவங்களை மாத்துமா அப்படின்னு சொன்னாதான் அது பிறவினையா இருக்கும் இல்லையா. அப்ப அவன் மாறுவான்றது தன்வினை. இதுவே நான் திருக்குறளை படித்தேன் அப்படின்றது செய்வினை. என்னால் திருக்குறள் படிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. அதை நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைங்களா. அப்ப பிறவினையும் இல்லை செய்வினையும் இல்லை செயற்பாட்டு வினையும் கிடையாது. அவன் மாறுவான்றது என்னதான், தன்வினை தான். சரிங்களா. 66வது கொஸ்டின். இது நமக்கு தெரிஞ்சது தான். தமிழ் விடு தூது இருக்கு இல்லையா, தமிழ் விடு தூது தித்திக்கும் தெல்லமுதாய் இருக்குல்ல, அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். இது போன கொஸ்டின்லுமே இதுக்கு நம்ம பாட்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். அதனால அதோடைய பேசிக் டேட்டா மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடும். தமிழ் விடு தூதருக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது நமக்கு இல்லையா, ஆசிரியர் யாருன்னு தெரியாது. தமிழ் தூது அப்படின்றது என்னவா, வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சரிங்களா. தமிழ் விடு தூது மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணால பாடப்படுறது தான் இல்லையா. தமிழை தூது விடுறாங்க அவங்க. மொத்தம் எத்தனை தூது இருக்குன்னா 10 தூது இருக்கு. அன்னம் முதல் வண்டு ஈராக மொத்தம் 10 தூது இருக்கு. இது எதால பாடப்பட்டது சார் அப்படின்னு கேட்டா கலிவெண்பாவால் பாடப்பட்டது. கலிவெண்பாவால் பாடப்பட்டது. மொத்தம் 268 கன்னிகள் இருக்கு. 268 கன்னிகள் இருக்கு. 1930 ஊவேசா என்ன பண்றாரு, இதை பதிப்பிக்கிறாரு. 1930 ஊவேசா என்ன பண்றாரு, இதை பதிப்பிக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய் இல்லையா. அப்ப வண்ணங்கள் எத்தனை, 100. சரியா. சுவைகள் எத்தனை சார் அப்படின்னா நவரசமான அப்படின்னு சொல்லிட்டு நவன எத்தனை, 9ன்னு அர்த்தம். அப்போ 9 சுவைகள் இருக்கு. அழியா வனப்பு 1 அல்லது ஒழியா வனப்பு 8 உடையாய். வனப்புனா என்ன அர்த்தம், அழகுன்னு அர்த்தம். அப்போ அழகு எத்தனை இருக்கான், 8 அழகு இருக்கான். முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார்னு குற்றமிலா 10 குணம் கொட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு குணங்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு, 10 இருக்கு. சரிங்களா. அப்போ பாருங்க 1 2 3 4 கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ 1 2 3 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 67வது கொஸ்டின். கல்யாண்ஜியின் சிறுகதை நூல்களுள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாண்ஜியோடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியோடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம். இவர் என்ன பெயர்ல வந்து கதை எழுதுறார் அப்படின்னா இவருடைய புனைப்பெயர் வந்து வண்ணதாசன். இவருடைய புனைப்பெயர் வந்து வண்ணதாசன். கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், இது எல்லாமே இவருடைய சிறுகதை நூல்கள் தான். கூட ஒளியிலே தெரிவது, ஒளியிலே தெரிவது, இது 4மே என்னதான், இவருடைய சிறுகதை நூல்கள் தான். சரியா. சிறுகதை நூல்கள்ல அல்லாதது என்ன சார்னு கேட்டா அகமும் புறமும் தான். இது வந்து கட்டுரை தொகுப்பு, இவருடைய கட்டுரை தொகுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டுரை தொகுப்பு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 68வது கொஸ்டின். புவியின் உருவாக்கம் குறித்து பேசும் நூல் எது? தொல்காப்பியம், கம்பராமாயணம், பரிபாடல், பெரிய புராணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புவியின் உருவாக்கம் குறித்து பேசக்கூடிய நூல்கள் வந்து பரிபாடல் தான். யார் சார் இந்த பாடலை பாடியிருக்காருன்னா கீரந்தையார். யார் இந்த பாடலை பாடியிருக்காரு? கீரந்தையார் இல்லைங்களா. சங்க இலக்கியங்கள்ல பண்ணோடு பாடப்பட்ட நூல், பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா இந்த பரிபாடல் தான். இது என்ன, 8 தொகை நூல். 8 தொகை நூல். நல்லற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். அப்போ ஓங்குன்ற அடைமொழி கொண்ட நூல் எதுன்னு கேட்டா பரிபாடல் தான். ஓங்குன்ற
அடைமொழி கொண்ட நூல் பரிபாடல். இந்த கீரந்தையார் பாடின பாடல் என்ன அப்படின்னா, ஊழி ஊற்றல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி அப்படின்னு ஒரு பாடல் ஒரு ஞாபகம் இருக்கா? அதுதான் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதின்னு பேரு. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு பேரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடல் இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 69வது கொஸ்டின். சரியான முறையில் அமைந்த பழமொழியை தேர்க. சொலவடைகள்ல இருந்து கட்டாயம் 2 கொஸ்டின் நமக்கு இருக்கதான் செய்யும், அதனால பார்த்துப்போம். மார்கழி மாதம் பிறையை கண்ட மாதிரி, அப்படியே கன்ஃபார்ம் இது இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். ஆனா என்ன, மார்கழி மாதம் கிடையாது, கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி வரணும். அப்ப இது தப்பு இல்லையா? ஆழ உழுவதை விட அகல உழுவதே மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு மாறி வந்திருக்கணும். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அப்ப இதுவும் தப்பு. கேடாய் முடியும் கூடா நட்பு அப்படின்னு சொல்றான். கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு தான் வரணும். கூடா நட்பு கேடாய் முடியும் தான் வரணும். அப்ப இதுவும் தப்பு. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், இது கரெக்டா சொன்னா இது கரெக்ட் இல்லைங்களா? ஆப்ஷன் டி கரெக்ட் தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. திருவரங்கத்தின் 3ஆம் மதிலை கட்டியவர். திருவரங்கம் பெருமாள் கோயிலை கட்டின 3ஆம் மதிலை கட்டியவர் யாருன்னு கேட்கிறான். நம்மாழ்வாரா, திருமழிசை ஆழ்வாரா, திருமங்கை ஆழ்வாரான்னு கேட்கிறான். எதுவுமே கிடையாது, குலசேகர ஆழ்வார் தான். குலசேகர ஆழ்வார் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குலசேகர ஆழ்வார் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் என்ன பாடியிருக்காரு? பெருமாள் திருமொழி பாடியிருக்காரு. பெருமாள் திருமொழி பாடியிருக்காரு. இதுல மொத்தம் எத்தனை பாசுரங்கள் இருக்கு சார்னு கேட்டீங்கன்னா 105 பாசுரங்கள் இருக்கு. 105 பாசுரங்கள் இருக்கு. இது 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியாக இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 71வது கொஸ்டின். ராமலிங்க அடிகளாரின் எழுத்தறியும் பெருமான் மாலை யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? ராமலிங்க அடிகளாருடைய பெயர் என்ன சார்னு கேட்டா வள்ளலார் இல்லையா? வள்ளலார். இவர் தான் என்னது, சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர்ல பிறந்தாரு. மருதூர்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இவருடைய உரைநடை நூல்கள் என்னது? மனுமுறை கண்ட வாசகமோ ஜீவகாருண்ய ஒழுக்கமோ. மனுமுறை கண்ட வாசகமோ ஜீவகாருண்ய ஒழுக்கமும் இதெல்லாமே இவருடைய உரைநடை நூல்கள். இந்த எழுத்தறியும் பெருமான் மாலை யார் மேல சொன்னா தில்லை நடராசர் கிடையாது. சென்னை கந்தகோட்டத்து இறைவன் மேல இவங்க பாடின பாடல் வந்து தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை தான். திருவெற்றியூர் சிவபெருமான் மீது தான் இவங்க என்ன பாடியிருக்காங்க? எழுத்தறியும் பெருமான் மாலை பாடியிருக்காங்க. பெருமான் மாலை பாடியிருக்காங்க. அப்ப இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்க. இந்த மூலிகை சம்பந்தமாகவும் கட்டாயம் நமக்கு 2 கொஸ்டின் இருக்கும், நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும், கூந்தலை வளரச் செய்வதில் இதற்கு பெரும் பங்குண்டு அப்படின்னு உடனே நமக்கு டக்குன்னு எங்கே போவோம்னா கருவேப்பிலை மேலே போவோம். ஏன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா என்ன, முடி கருகருன்னு வளரும். இதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன கருவேப்பிலையை போட்டுருவோம். ஆக்சுவலி என்ன அதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னா கரிசலாங்கண்ணி கிடையாது, தூதுவளையும் இல்லை, கறிவேப்பிலை கிடையாது. என்னதான் சொன்னால் முருங்கைக்கீரை தான். நம்மளுடைய அயன் கண்டென்ட்டை நம்ம ஏற்றும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? கண் பார்வை நல்லா தெரியும் இல்லையா? மாலைக்கு விட்டமின் ஏ தானே தேவை. விட்டமின் ஏ தான் கண் பார்வை நல்லா தெரியறதுக்கு தேவை இல்லைங்களா? அதெல்லாம் எதில் சார் அதிகமாக இருக்குன்னா முருங்கைக்கீரையில் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு விட்டமின் சியும் அதே மாதிரி எதில் இருக்கும் அதிகமாக இருக்குமா? விட்டமின் சி வந்து இதில் நெல்லிக்காயா? நெல்லிக்காய். இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சு. ஏன்னா கட்டாயம் நமக்கு விட்டமின் சம்பந்தமாக எதில் கொஸ்டின் இருக்குன்னா சயின்ஸில் நமக்கு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா மனித நோய்கள் இருக்குல்ல, வைட்டமின் குறைபாட்டு நோய்கள்லே நமக்கு கொஸ்டின் இருக்கும். சரியா? அப்போ இதில் ஒரு கொஸ்டின் வந்தாலும் இது பேஸ் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு முருங்கைக்கீரை தான் கரெக்டு. 73வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கரெக்டா சார்? முன்னீர் வழக்கம்னாலே தொல்காப்பியம் தான் கரெக்ட்.
கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்படும். நாவாய் தானே பெரிய களம்? ஆமா, கரெக்டு தான். நாவாய் வேட்டுவன் நாயடியன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறா? குகன் அழைக்கப்படுறா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டும் சரி. ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. 74வது கொஸ்டின் பாருங்க. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயலடி எத்தனை சீராய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேரிசை ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பாவை பொது இலக்கணமா கொண்டு வரும். ஆசிரியப்பாவை பொது இலக்கணமா கொண்டு வரும். ஈற்று அயலடி அப்படின்னா 3வது அடி. ஈற்று அயலடினா கடைசி அடிக்கு முந்தைய அடி அப்படின்னு பேரு இல்லையா? ஃபர்ஸ்ட் அடியில 4 சீர் இருக்கும், 2வது அடியில 4 சீர் இருக்கும், 3வது அடியில 3 சீர் இருக்கும், 4வது அடியில 4 சீர் இருக்கும். ஈற்று அயலடினா 3வது அடி முச்சீராய் வரும் இல்லையா? எத்தனை சீரா வருமா? முச்சீராய் வரும். ஏனைய அடிகள் நாச்சீராய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்த 3மே 4ஆவும், ஈற்று அயலடினா 3வது அடி வந்து என்னவா வருமா? முச்சீராய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 75வது கொஸ்டின். பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்க. அவர் உடற்கூறு மருத்துவத்தில் மிகச்சிறந்த நிபுணர். நிபுணர்ன்றது தமிழ் கிடையாது, அப்ப இது தப்பு. வேலன் சுயதொழிலில் அதிக லாபம். லாபம்ன்றது தமிழ் கிடையாது, அப்ப இதுவும் தப்பு. அனைவரையும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார். அழைப்புன்றது தமிழ் கிடையாது, அதுவும் தப்பு. ஒப்பனை செய்து கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தால் எழிலி. இது கரெக்டு தான் இல்லையா? ஒப்பனை, ஓகே கரெக்ட். ஒப்பனை செய்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழிலி. இது கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 76வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் மருதத்திணைக்குரிய கருப்பொருள்களை தேர்க. மருதத்திணைக்குரிய கருப்பொருளை கேட்கிறாங்க. ஏறுகோட்பறை அப்படின்றது எங்க சார் அப்படின்னா முல்லைத்திணைக்குரியது இல்லையா? ஏறுகோட்பறை வந்து முல்லைத்திணைக்குரியது. மணமுழா வந்து எதுக்குன்னா மருதம் தான். மணமுழா மருதம். நெல்லரிகனையும் மருதம் தான். துடினா பாளையா? துடினா பாலை திணைக்குரியது. விலரியாழ் நெய்தல் திணைக்குரியது. இதுவுமே நெய்தல் திணைக்குரியது தான் இல்லைங்களா? அப்ப என்னதான் ஆன்சர்? மருத திணைக்குரியது தான் கேட்டிருக்கான். நெல்லரிகனையும் மணமுழாவும் இல்லையா? அப்ப 2 மற்றும் 3 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. சரிங்களா? அடுத்து 77வது கொஸ்டின். இது உங்களுக்கு நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா செம்புல பெயல் நிறம் போல அப்படின்னு பாடலே வந்துருச்சு இல்லையா? அது வந்து ஒரு குறுந்தொகை பாடல். ஆப்ஷன் டி குறுந்தொகை பாடல். யாயும் நியாயும் ஏறாகிறோ அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா? செம்புல பெயல் நீர் போல் கலந்தனவே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா? அதாவது எப்படின்னா செம்மண்ணில் மழைத்துளி வந்து விழும்போது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து பிரிக்க முடியாத அளவுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பாடல் வரி தான் இது. ஏன் சார் செம்புல பெயல் நீர் போல் அப்படின்னு ஆசிரியர் இருக்கானா? ஆசிரியர் இல்லை. ஒரு பாடல் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பாடலுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாத பட்சத்தில் அந்த பாடல்லையே சிறப்பான வரி இருக்கும் இல்லையா? அந்த சிறப்பான வரியை எடுத்து ஆசிரியர் பெயராக வச்சிருவாங்க. அப்படிதான் இதுக்கு வச்சிருக்காங்க. இதுக்கு சினிமா பாடலே இருக்கு இல்லைங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 78வது கொஸ்டின். சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்க. அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம். தப்பு. ஏன்னா அருள் தான் ஃபர்ஸ்ட், அன்பு தான் செகண்ட் வரணும். பொருளாக்கம் வாரா அன்போடும் அருளோடும். தப்பு. அன்போடும் வாரா பொருளாக்கம் அருளோடும். தப்பு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம். புல்லார் புரள விடல். புல்லார் புரள விடல். ஓகே, இது வந்து ஒரு திருக்குறள் இல்லையா? அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் ஒண்ணுல, இது பண்பு பெயர் புணர்ச்சி இருக்கு இல்லையா? பண்பு பெயர் புணர்ச்சியை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஈறுபோதல், இடையகுரம் மெய்யாதல், ஆதிநிடல், அடியகரம் ஐயாதல், முன்னின்று மெய்த்திருதல், தன்னுற்று இரட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல, அதை பத்தி தான் அங்க சொல்லியிருக்கான். இப்போ பாசிலை. பாசிலை எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். பசுமை கூட்டல் இலை. அது என்னன்னு மாறும்? பசு கூட்டல் இலைன்னு மாறும். பின்னாடி என்னன்னு மாறுது? பாசு கூட்டல் இலைன்னு மாறுது. அப்போ இந்த இது வந்து என்ன பண்ணிடுது? நெடிலா மாறிடுது. குறியல் வந்து நெடிலா மாறிட்டு அது என்னன்னு சொல்லலாம்? ஆதி நீடல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பாசிலைக்கு என்ன சொல்லலாம்? ஆதி நீடல் அப்படின்னு சொல்லலாம். சேதாம்பல் எப்படி சார் எழுதலாம்னா செம்மை கூட்டல் ஆம்பல்னு எழுதலாம். செம்மை கூட்டல் ஆம்பல். இது
செம் கூட்டல் ஆம்பல்னு மாறும். சேம் கூட்டல் ஆம்பல்னு மாறும். சேத் கூட்டல் ஆம்பல்னு மாறும். அப்போ இம்மு வந்து இத்தா திரியுது அப்படின்னா பாருங்க, முன்னின்ற மெய்த்திரிதல், முன்னின்ற மெய்த்திரிதல். ஓகேவா? அடுத்து பெரியன் பார்ப்போமா? பெரியன் வந்து எப்படி எழுதலாம்? பெருமை கூட்டல் அண்ணுன்னு எழுதலாம். இது பெரு கூட்டல் அண்ணுன்னு மாறும். இது பெரி கூட்டல் அண்ணுன்னு மாறும் இல்லையா? அப்போ ரூ வந்து என்னவாயிடுது? ரியா மாறிடுது. அதுதான் பாரு, இடை உகரம் ஈயாதல். உகரம் இரு கூட்டல் உகரம் வந்து இகரமா மாறுதான், ஈயாதலாம். ஓகேவா? அப்போ 3க்கு 3 நேராவே இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, சிற்றோடை. சிற்றோடை எப்படி எழுதலாம்? சிறுமை கூட்டல் ஓடைன்னு எழுதலாம். இது என்னன்னு மாறும்? சிறு கூட்டல் ஓடைன்னு மாறும். சிற்று கூட்டல் ஓடைன்னு மாறும். சிற்று இரு கூட்டல் ஓடைன்னு மாறுமா? அப்போ தன்னுற்றிரட்டலா மாறுது. ஓகேவா? தன்னுற்றிரட்டலுக்கு எடுத்துக்காட்டு என்னது? சிற்றோடை. 2 4 3 1 2 4 3 1 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 80வது क्वेश्चन பாருங்க. சந்திப்பிடையற்ற தொடரை தேர்க. திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. மக்களை கசதப முன் என்ன பண்ணணும்? வல்லினம் மிகணும். இங்க இத்து வரணும், வரல, அதனால இது தப்பு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட இப்போ வருது, இச்சு வருது, எல்லாமே கரெக்டா வருது இல்லையா? அப்போ இது கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். பார்த்ததையும் செக் பண்ணிப்போம். மேடை பேச்சு இங்க இப்போ வந்திருக்கணும் இல்லையா? வரல, அப்போ இது தப்பு. ஏழைகளுக்கு இப்போ வரணுமா? பொருள் வராமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். ஓகே, இங்க இப்போ வரணும், அதனால இதுவும் தப்பு. சரிங்களா? ஓகே, அப்ப இதுவும் தப்பு. ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 81வது क्वेश्चन பாருங்க. அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்சிமம் பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, பெண் விடுதலை சிந்தனை பத்தி பேசியிருப்பார். பெண் விடுதலை சிந்தனை பத்தி பேசியிருப்பாரு. பெண்களே சமூகத்தின் கண்கள்னு சொல்றாரு இல்லையா? பெண்கள் சமூகத்தின் கண்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவருக்கு யார் சார் ஃபர்ஸ்ட் பெரியார்னு பட்டம் கொடுத்தா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இவர் வந்து ஈவேரா. ஆமாவா? ஈவே ரா தான் பெரியார். எப்போ பட்டம் தராங்க? 1938 நவம்பர் 13 தான் என்ன பண்றாங்க? சென்னை பெண்கள் மாநாட்டில் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில யார் பட்டம் தரா? தர்மாம்பாள் தான் வந்து என்ன பண்றாங்க? டாக்டர் தர்மாம்பாள் இழவுவாரம் நடத்தினாங்களா, இழவுவார போராட்டம். அவங்க தான் வந்து இவருக்கு பெரியார், தந்தை பெரியார் அப்படின்ற பட்டத்தையே தராங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா பெரியார் தான். சரியா? அடுத்து 82வது क्वेश्चन பாருங்க. சீர்மோனையை தேர்க. கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மோனை தான் இதுல இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? கா இங்க இருக்கு, கோ இருக்கு, காய் இருக்கு இல்லையா? அப்போ 3 இடத்துல இருக்கு. இணை மோனைனா 1 2ல வந்திருக்கு. பொழிப்பு மோனை அப்படின்னா 1 3ல வந்திருக்கு. கூழை மோனைனா 1 2 3ல வந்திருக்கணும். ஒருவ மோனைனா 1 4ல வந்திருக்கணும். அடுத்து முற்று மோனை, கீழ்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை, இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்க பாருங்க 3 இடத்துல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 3 இடத்துல வந்திருக்கு. அப்போ இது என்ன மோனை? கூழை மோனை. இது என்ன மோனை? கூழை மோனை. சரிங்களா? அடுத்து பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். தொடர் வகை அறிக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்றோமா? இது என்ன சார் அப்படின்னா செய்தி தொடர் இல்லையா? இது என்ன தொடர்? செய்தி தொடர் இல்லைங்களா? அடுத்து பாருங்க 84வது क्वेश्चन.
தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டியவர் யார்? உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி நிலைநாட்டியது யாரு? பாவாணரா, பெருஞ்சித்திரனாரா, பரிதிமார் கலைஞரா, மறைமலை அடிகளான்னு கேட்கும் போது பரிதிமார் கலைஞர் நமக்கு தெரியும் இல்லையா? பரிதிமார் கலைஞர். இவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னு கேட்டா சூரிய நாராயண சாஸ்திரி. நாராயண சாஸ்திரி இல்லைங்களா? இவர் தன்னுடைய மாணவர்களை என்ன அழைக்கிறாரு? இயற்றமிழ் மாணவர்கள். இயற்றமிழ் மாணவர்கள் அழைக்கிறாரு. ஓகே. இவர் மதுரையில 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ உதவி பண்றாரு. 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ உதவி பண்றாரு. அடுத்து என்ன? இவருடைய சிறப்பு பெயர் திராவிட சாஸ்திரி. திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைச்சவர் யாரு? சி.வை. தாமோதரனார். அப்படின்னு அழைச்சது யாரு? சி.வை. தாமோதரார். இவருடைய நூல் என்ன சார்னு கேட்டா தனிப்பாசுர தொகை. இதுலதான் தன்னுடைய பெயரான பரிதிமார் கலைஞர், அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றத மாத்தி பரிதிமார் கலைஞர்னே அவர் மென்ஷன் பண்றாரு. சரியா? இவருடைய நற்றமிழ் நாடகங்கள் என்னென்ன சார்னு கேட்டா ரூபாவதியும் கலாவதியும். ரூபாவதியும் கலாவதியும். சரிங்களா? வேற என்ன இவருக்கு கண்டென்ட் இருக்கு? ரூபாவதி, கலாவதி, தனிப்பாசுர தொகை, திராவிட சாஸ்திரி, மதுரையில 4ஆம் தமிழ்ச்சங்கம் இவருக்கு இருக்கு. ஓகேவா? பரிதிமார் கலைஞருக்கு வேற என்ன இருக்கு? சரி, அவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து 85வது கொஸ்டின். தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டார். தொழிலாளர், அதுக்கு இன்னொரு கண்டென்ட் எழுதிங்க. மூசி பூர்ணலிங்கத்தோட சேர்ந்து ஞானபோதினி அப்படின்ற இதழ நடத்திருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அயராது பாடுபட்டார். கரெக்ட், கரெக்ட். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ன நூலை எழுதியவர்? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. திருவிக்கா, நாமக்கல் கவிஞர், மூவா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதுக்கு நமக்கு தெரியும் திருவிக்கா தான் இல்லையா? யாரு? திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். அதான் சுருக்கி என்னன்னு சொல்றோம்? திருவிக்கான்னு சொல்றோம். இவருடைய சிறப்பு பெயர் என்ன சார்? தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 86வது கொஸ்டின். நல்லாதனார் குறித்தவற்றுள் தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவர் திருக்கடுகத்தின் ஆசிரியர். கரெக்டா சார்? தான் கரெக்ட். இவருடைய ஊர் திருநெல்வேலியில தச்சநல்லூர் இல்லையா? அழகே சொக்கநாத புலவர் தான் தச்சநல்லூர் இல்லையா? இவர் என்ன ஊர் அப்படின்னு கேட்டா திருத்து அப்படின்ற ஊர். திருத்து அப்படின்ற ஊரு. சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கரெக்ட். சுக்கு மிளகு திப்புளியாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம். ஏன்னா திரிகடுகத்தை ஏற்றினது யார் தான்? நல்லாதனார் தான். இதுவும் கரெக்ட். இதுல எத்தனை வெண்பாக்கள் சார் இருக்கு அப்படின்னா 100 வெண்பாக்கள் இருக்கு. 100 வெண்பாக்கள் இருக்கு. அப்ப என்னதான் தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. அடுத்து 87வது கொஸ்டின். புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. புதுமை கூட்டல் உயிர் ஊட்டி தப்பு. புத்துயிர் கூட்டல் ஊட்டி தப்பு. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இதுதான் கரெக்ட் இல்லையா? இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன் சி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இதுதான் கரெக்ட். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் அது டைரெக்டாக நம்ம மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. சரியா? சரி. அடுத்து 88வது கொஸ்டின். மரபு சொற்களில் தவறானதை தேர்க. தீ மூட்டு. கரெக்டா சார்னா? கரெக்ட். கவிதை எழுது அப்படின்னா சொல்லுவோம். கவிதை எழுதுன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோமே தவிர, ஆனால் கவிதை எழுதுன்னு சொல்லக்கூடாது. கவிதை இயற்றுன்னு தான் சொல்லணும். கவிதை இயற்றுன்னு தான் சொல்லணும். தயிர் கடை ரைட்டு, படம் வரை ரைட்டு இல்லையா? அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. அடுத்து 89வது கொஸ்டின். இது டைரக்டா தான் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். வளர்பிறை அப்படின்றது முக்காலத்தையும் உணர்த்தும். வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை முக்காலத்தையும் உணர்த்துச்சுன்னா அது வினைத்தொகை நமக்கு தெரியும். செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி. செம்மை கூட்டல் மொழினா என்னது? பண்பு தொகை இல்லைங்களா?
கயல் விழி அப்படின்றது கயல் போன்ற விழி, கயல் போன்ற விழி போன்ற மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்னது? ஓமை தொகை. மல்லிகை பூ அப்படின்றது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. மல்லிகை பூ அப்படின்றது இருபெயரொட்டு பண்பு தொகை இல்லைங்களா? அப்போ 1 3 4 2 1 3 4 2 எங்க இருக்கு? ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. அடுத்து 90வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். கரெக்டா சொன்னா கரெக்ட். நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் என்னென்ன? மதங்க சுலாமணியும் சாகுந்தலமும். கரெக்டா சொன்னா கரெக்ட். நாடகவியல் செய்யுள் வடிவில் ஏற்றப்பட்ட நூல். செய்யுள் வடிவில் ஏற்றப்பட்ட நூலா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. 90க்கு ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. 91 பாருங்க, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இப்படி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இதெல்லாம் எங்க பார்த்தோம்? புறநானூர்ல பார்த்தோம். குறுந்தொகையா சிலப்பதிகாரமா மணிமேகலையா? சிலப்பதிகாரத்தில் தான் பார்த்தோம் இல்லையா? சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு. ஓகே, யார் எழுதுறா? இளங்கோவடிகள் எழுதுறாரு. இளங்கோவடிகள் எழுதுறாரு. இதுக்கு தான் நமக்கு நிறைய தெரியுமே. வரலாற்று காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், பொது உடைமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், அடுத்து என்ன இருக்கு? புரட்சி காப்பியம், இது எல்லாமே இருக்கு. குடிமக்கள் காப்பியம், இது எல்லாமே இருக்கு. சிலப்பதிகாரத்துக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? அடுத்து 92வது கொஸ்டின். விழிப்புணல். விழிப்புணல் இலக்கண குறிப்பு தருக. விழினா கண்ணு, புனல்னா நீர். அப்ப கண்ணில் இருந்து ஒழுகும் நீர் தான் அதுக்கு பேரு. இது என்ன எழுதலாம் அப்படின்னா விழியின் புனல் அப்படின்னு எழுதலாம். விழியின் புனல் கண்ணில இருந்து ஒழுகக்கூடிய நீர் தான் அதுக்கு அர்த்தம். விழியின் அப்போ ஐ ஆள் கு இன்னன்றது எத்தனாவது உருபு? 5வது உருபு. இங்க இருக்கா பாருங்க, 3 4 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும். கரெக்டா? அப்ப விழியின் புனல் இன்னும் வந்துருச்சு அப்படின்னா 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும். சரியா? 3ஆம் வேற்றுமை உருபுனா என்ன வந்திருக்கணும்? ஆள் வந்திருக்கணும். 3ஆம் வேற்றுமை உருபுனா ஆள் வந்திருக்கணும். 4ஆம் வேற்றுமை உருபுனா கூ வந்திருக்கணும். 7ஆம் வேற்றுமை உருபுனா ஐ ஆள் கு இன் அது கண் வந்திருக்கணும் இல்லையா? 7ஆம் வேற்றுமை உறுப்புனா கண் வந்திருக்கணும். ஓகேவா? அப்ப இதுவும் இல்லை, அதுதான். ஆக்சுவலி இது எங்க வரும் அப்படின்னா 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு பின்னாடி வல்லுற்று மிகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கசட தபரா இருக்குல்ல, அது மிகும் அப்படின்ற இடத்துல நம்ம இது படிச்சிருப்போம். வல்லுற்று மிகும். இந்த இப்பான வல்லுற்று என்ன பண்ணிருக்கு? மிகுந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 93வது கொஸ்டின் பாருங்க. 99 வகையான பூக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 99 வகையான பூக்கள் வந்து எதுல சார் குறிப்பிட்டிருக்கும்? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, குறுந்தொகை, பரிபாடல் இல்லையா? குறிஞ்சிப்பாட்டு இது என்ன நூல்கள்ல ஒண்ணு? 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு. இது யார் எழுதுறா சார்னா குறிஞ்சி கபிலர் தான். குறிஞ்சி கபிலர் தான். இந்த 99 வகையான பூக்களை யாருன்னா அந்த நூலை படிக்கும்போது அதுல 96 பூக்கள் தான் இருந்திருக்கு. 3 பூவோடைய பேர் தெளிவா தெரியாத பட்சத்துல ஓவியசா என்ன பண்றாரு? அந்த 3 பூவையும் தேடி அதுக்கப்புறம் இந்த நூலை என்ன பண்றாரு? பதிப்பிக்கிறாரு ஓவியசா இல்லையா? அடுத்து 94வது கொஸ்டின். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாய் வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகளான இந்திரா காந்திக்கு என்ன பண்றாங்க? இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதுறாங்க, கடிதம் எழுதுறாரு. எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும்னா 1922 இருந்து 1964 வரைக்கும் இல்லையா? 1922 இருந்து 64 வரைக்கும் எழுதுறாரு. சரியா? கிட்டத்தட்ட 42 வருஷம் எழுதுறாரு. 42 வருஷம் எழுதுறாரு. அதுலதான் சொல்றாரு 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. யார் எப்ப எப்படி இருப்பாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புத்தகங்களை நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. சரிங்களா? யாரு? நேரு தான். அடுத்து 95வது கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் நான். அப்படி ஒரு பாவி தாண்டா நானே அப்படின்னு யார் சொல்றா? பாரதியாரா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா, கவிமணியா அப்படின்னு பார்க்கும்போது பாரதியார் தான் இல்லையா? நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும்
நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்திருப்பார் பாரதியார் இல்லைங்களா. அடுத்து 96வது கொஸ்டின் பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்றான். அலரி, இது அலரி இல்லையா. இந்த அலரிக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பூ, அலரி பூ இல்லைங்களா. இந்த அலரி அப்படின்னா இது அழுதுன்னு அர்த்தம். அழுது இல்லை பதட்டம் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே செக் பண்ணுங்க. இந்த அலரிக்கு ஒரு வகை பூன்னு எங்கன்னா இருக்கா பாருங்க. இங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கான் பாரு. அலரின்றது ஒரு வகையான பூ. அப்போ இந்த அலரினா அழுது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டு. சரிங்களா. அதே மாதிரி இந்த ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுகள் வந்து நம்ம கட்டாயம் கொஸ்டின் இருக்கும், மிஸ் பண்ணுறாதீங்க. 97வது கொஸ்டின். பிலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். பிலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். நடுகள் அப்படின்றது போர்ல மரணம் அடைஞ்ச ஒரு வீரனுக்கு ஏதாவது ஒரு வீர செயல் புரிஞ்சு மரணம் அடைஞ்சதுனா அவனுக்காக என்ன பண்ணுவாங்க, நடுகள் நடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஊருக்குள்ள போனா நிறைய நடுகள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊருக்குள்ள போனா அதாவது அகத்துக்குள்ள போனா நிறைய நடுகள் இருக்கும். அப்ப தொல்காப்பியமா, அகநானூறா, புறநானூறா, குறுந்தொகையான்னு கேட்கும்போது என்னது, அகத்துக்குள்ள போனா நிறைய நடுகள் இருக்கும், அகநானூறு. பிலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். பிலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் வந்து அகநானூறு. அடுத்து 98வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாததை தேர்க. இது வந்து என்னன்னா, சுரதா வந்து மறைமலை அடிகளை, சுரதா வந்து மறைமலை அடிகளை புகழ்ந்து பாடின பாடல் தான் இது இல்லையா. அந்த ஓமையால பாடப்பட்ட பாடல் தான். முள்ளுக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும். முள்ளுக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும். சொல்லுக்கோர் நக்கீரன் போலும். சொல்லுக்கோர் கீரன் போலும். தூதுக்கோர் தென்றல் போதும். கல்விக்கோர் கம்பன் போலும். கல்விக்கோர் கம்பன் போலும். கல்விக்கோர் கம்பன் போலும். கவிதைக்கோர் பரணர் போலும். கவிதைக்கோர் பரணர் போலும் இங்க வரணும் இல்லையா. ஆனா கபிலர்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் தப்பு இல்லையா. வில்லுக்கோர் ஓரி போலும் வென்றார் நின்றார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சுரதா வந்து மறைமலை அடிகளை போற்றி பாடியிருப்பாரு. கவிதைக்கு யார் தான், பரணர் தான் இல்லையா. கல்விக்கோர் கம்பன் தான். கல்விக்கு யாரு, கம்பன். இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து 99வது கொஸ்டின் பாருங்க. சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள். மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து தம்பிக்கு கடிதம் அப்படின்ற ஒரு டாபிக். தம்பிக்கு கடிதம் அப்படின்ற டாபிக். தம்பிக்கு கடிதம் யார் எழுதியிருப்பா, மூவா தான் எழுதியிருப்பார். மூவா தான் சொல்றாரு, சாதி சமய நீ வந்து தலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னா சாதி சமய வேறுபாடுகளை மறக்கிறதுக்கு கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உன்னால மறக்க முடியல, உன்னை சுத்தி இருக்கிறவங்க பூரா அதையே ஞாபகப்படுத்துறாங்க, அதை பத்தியே பேசுறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணு, அதை புறக்கணிக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, மூவா வந்து தன் தம்பிக்கு கடிதத்துல எழுதும்போது இதை பத்தி எழுதியிருக்காரு. சரிங்களா. அடுத்து 100வது கொஸ்டின். மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இக்கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா. இது வந்து என்னன்னா, காந்தி தன் சத்தியாகிரகத்தை ஃபர்ஸ்ட் எங்க சார் தொடங்குறாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்கால தான் தொடங்குறாரு. ஏன்னா அந்த தென்னாப்பிரிக்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இங்க திருமணம்னு ஒண்ணு பண்ணியிருந்தா கிறிஸ்தவ முறைப்படி பண்ணிருக்கணும், இல்ல தென்னாப்பிரிக்க சட்டப்படி பண்ணிருக்கணும். அப்படி நீங்க கல்யாணம் பண்ணலைன்னா அந்த மேரேஜ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்தியர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்து திருமண முறைப்படி தான் அங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க எல்லாருமே இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க எங்களை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடும் போது அந்த போராட்டத்துல யார் சார் கலந்துக்கிறான்னா, தில்லையாடி வள்ளியம்மை கலந்துக்கிறாங்க. அங்க யார் கலந்துக்கிறா, தில்லையாடி வள்ளியம்மை கலந்துக்கிறாங்க. அதுக்கு யார் தலைமை ஏற்கிறா சார் அப்படின்னா காந்தி தலைமை ஏற்கிறார். சரியா. அப்ப தில்லையாடி வள்ளியம்மை என்ன பண்றாங்கன்னா, அதனால அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. ஜெயில போட்டவனே காந்தி போய் அவரை சந்திக்கிறாரு. சந்திச்சு அந்த தில்லையாடி வள்ளியம்மை கிட்ட கேட்கிறாரு, ஜெயிலுக்கு போனதுக்காக வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை நான் வருத்தப்படல, நான் திரும்பவும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெயில இருந்து வந்த கொஞ்ச நாள்லயே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு தான் காந்தி என்ன சொல்றாரு, என் சகோதரியின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற நூல்லையும் இதழ்லையும் என்ன பண்ணியிருப்பாரு, இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதழையும் தில்லையாடி வள்ளியம்மை பத்தி எழுதியிருப்பாரு. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்
அப்படின்ற தன்னுடைய நூலிலுமே என்ன பண்ணியிருப்பாரு, இவர் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி எழுதியிருப்பாரு. தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி எழுதியிருப்பாரு. அஞ்சலை அம்மாள் பற்றி நமக்கு தெரியும். இவரை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ராணி மங்கம்மாள் இங்கே வரல. மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரை பற்றி நமக்கு தெரியும். சரிங்களா, இதோட முடிஞ்சிருச்சு 100 கொஸ்டின். சரிங்க, அவ்வளோதான். எக்ஸாம் இப்போ கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 20-25 டேஸ் கிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் மும்முரமாக படிக்கணும். புதுசாக இதுக்கப்புறம் எதையுமே படிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். தமிழையும் மேக்ஸையும் டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள். ஜிஎஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன வச்சு படிக்கிறீங்களோ அதை மட்டும் வச்சு படிங்க. சரிங்களா, அடுத்த தேர்வில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.